அனைத்து உலக நாடுகளிலும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் உங்கள் இசை முரசு FM இணைய வானொலியின் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் விளம்பரம் மற்றும் ரமலான் வாழ்த்துக்களை வெளியிட தொடர்பு கொள்ளுங்கள். இயக்குனர் இசை முரசு FM, செல் 9080475780. இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி. ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான், அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இசை முரசு FM இணைய வானொலி நேர்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். நேர்கள் அனைவரையும் ரமலான் வசந்தம் 29ஆம் நாள் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். 29 நாட்கள் நோன்பிருந்திருக்கிறோம். கைக்கு அருகாமையில் உணவிருந்தது, நாம் உண்ணவில்லை. மிக நெருக்கமாக தண்ணீர் இருந்தது, நாம் பருகவில்லை. ஏன் ஹலாலான மனைவி உடனிருந்தும் நாம் நெருங்கவில்லை. ஏனென்றால் நாம் வைத்திருக்கும் நோன்பு இறைவனின் பொருத்தத்தை பெறுவதற்காக என்று வேறெதுவும் இல்லை. எனவே இறைவனுடைய பொருத்தத்தை பெறுவதற்காகவே நாம் நோன்பு நோற்றிருக்கிறோம். இறைவனின் பொருத்தத்தை பெறுவதற்காகவே நல்லமல்கள் செய்திருக்கிறோம். இறைவனின் பொருத்தத்திற்காகவே வணக்க வழிபாடுகளை அதிகரித்திருக்கிறோம். இறைவனின் பொருத்தத்திற்காகவே நம்முடைய ஜக்காத்தை முறைமையாக நிறைவேற்றியிருக்கிறோம். இவை ரமலான் காலத்தில் மட்டுமல்லாமல் வாழ்நாளில் தினம்தோறும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்றாக இருக்க வேண்டும். அதற்கான பயிற்சி மாதமாகத்தான் இந்த ரமலான் மனிதனை மேம்படுத்துகிறது. இதோ இறைவனின் பொருத்தத்தை பெறுவதற்காக என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக அபுதாபி ஐமான் சங்கத்தின் மார்க்கத்துறை செயலாளர் காயல்பட்டணம் ஹுசைன் மக்கி மகளரி அவர்கள். வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் திப்பில் குலூபி தவாயிஹா வ ஆஃபியத்தில் அபதானி வ ஷிஃபாயிஹா வ நூரில் அப்சாரி வ லியாயிஹா வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லிம். எல்லாம் வல்ல இறைவனை புகழ்ந்து அவனின் திருத்தூதரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சலாம் கூறி, கண்ணியம் மிகுந்த பெருமக்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையால் அவன் அளித்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத்துக்களில் ஒன்றான எந்த நபிக்கும் நபியினுடைய உம்மத்துக்கும் வழங்கப்படாத அற்புதமான ரமலான் மாதத்தை நமக்கு தந்து அதன் நிறைவு பகுதியில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில் நாம் செய்திருக்கக்கூடிய அனைத்து நன்மைகளையும், தொழுகைகள், சதக்காக்கள், ஜக்காத்துக்கள், பிடித்த நோன்புகள் அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தனிப்பெரும் கிருபையால் கருணையினால் நமக்கு ஏற்ற அருள் புரிவானாக. அருமையான பெருமக்களே, இந்த மாதத்தை அடைந்து அதனுடைய நன்மைகளை எல்லாம் செய்திருக்கக்கூடிய நாம் ஒரு விஷயத்தை மாத்திரம் மனதில் கொள்ள வேண்டும். நிறைய குர்ஆன்களை ஓதிருப்போம், நிறைய தஸ்பீகளை செய்திருப்போம், நிறைய வணக்கங்களில் ஈடுபட்டிருப்போம், இரவு நேர தொழுகையிலே நாம் ஈடுபட்டிருப்போம். இவையெல்லாம் அல்லாஹ்வுக்காக என்றே நாம் ஆக்கிக்கொள்ள வேண்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அடுத்தவருக்காக தொழக்கூடியவர், அடுத்தவருக்காக சதக்கா கொடுத்தவர், அடுத்தவருக்காக நோன்பு வைப்பவர், இவர்கள் அனைவரும் இணை வைப்பவர்கள் என்று சொல்வார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. நபியினுடைய அந்திம பகுதியில் சொன்னார்கள், நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று பயப்படவில்லை, ஆனால் அமல்களுடைய முகஸ்துதி, பிறருக்காக செய்வது, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக கொடுப்பது, பிறர் நம்மை புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு காரியத்தை செய்வது என்பது அது இணை வைப்பதற்கு சமமானது என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவேதான் நல்ல அமல் செய்பவர்களில் 3 பிரிவை நமக்கு சொல்வார்கள். ஒருவர் வணக்கம் செய்கிறார்,
ஆனால் அவரே அவருக்கு அநியாயம் செய்து கொண்டார். ஏனென்றால் அந்த அனைத்தும் அல்லாவிற்காக இல்லாமல் அவர் வணக்கங்கள் அனைத்தும் பிறர் பாராட்ட வேண்டும் என்று அமைந்து விட்டது. அதே போன்று அடுத்ததாக சொல்லும் பொழுது கணக்கு பார்த்து இபாதத்து செய்யக்கூடியவர்கள், நேரம் கிடைக்கும் போது இபாதத்து செய்யக்கூடியவர்கள், அதற்காக எந்த சிரமங்களையும் எடுத்துக்கொள்ளாதவர்கள், பள்ளிக்காக தொழுகைக்கு செல்லாதவர்கள், நோய்வாய்ப்பட்டிருந்தால் அல்லது தேவை இருந்தால் அந்த நேரத்தில் மட்டும் இறை வணக்கத்தில் ஈடுபடுபவர்கள், இவர்களும் நஷ்டமடைந்து விட்டார்கள் என்கிறார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மூன்றாவது ஒரு வகை சாபிக்கும் பில் ஹைராத்தி பிஇத்னில்லாஹ், அல்லாஹ்வின் உதவியோடு வணக்கசாலிகளாக இருக்கக்கூடியவர்கள் ஒரு நன்மையும் விடுவதில்லை. போட்டி போட்டு இபாதத்து செய்வார்கள், ஜும்மாவிற்கு முந்தி வருவார்கள், ஒவ்வொரு தொழுகையினுடைய வக்துக்கும் முன்னாடி போய் நிற்பார்கள். அப்படிப்பட்டவர்களை அல்லாஹ் மிகவும் விரும்புகிறான் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறார்கள். ஒரு போருக்காக உங்களுடைய பங்களிப்புகளை செய்யுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை தபூக் யுத்தத்திற்கான பொருளுதவியை கேட்டபோது ஒவ்வொருவரும் போட்டி போட்டு கொண்டு வந்தார்கள். அலியுன் கர்ரமல்லாஹு வஜ்ஹுஹு தன் சொத்தின் 4இல் ஒரு பகுதியை கொண்டு வந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் 3இல் ஒரு பகுதியை கொண்டு வந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா 2இல் ஒரு பகுதியை கொண்டு வந்தார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மாத்திரம்தான் எல்லாவற்றையும் போருக்காக கொண்டு வந்துவிட்டு எனது வீட்டில் அல்லாஹ்வையும் ரசூலையும் நான் வைத்திருக்கிறேன் என்று சொன்னார்கள். என்று சொன்னால் சஹாபிகளுக்கு மத்தியில் ஒரு நல்ல காரியங்கள், ஒரு இபாதத்தான காரியங்கள் நடைபெறுவதற்கு போட்டி போட்டு கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம். எனவே இபாதத்து நாம் செய்திருக்கிறோம், வணக்கங்களை நாம் செய்திருக்கிறோம், நின்று வணங்கி இருக்கிறோம், எவ்வளவோ சதக்காக்களை, எவ்வளவோ ஜகாத்துகளை குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எவ்வளவோ செய்திருப்போம். இவைகளெல்லாம் இறைவா உன்னுடைய திருப்திக்காகவே செய்தேன், என்னை நீ பொருந்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே செய்தேன். ஒரு ருதுவானும் மினல்லாஹி அக்பர், அல்லாஹ்வின் பொருத்தம் இதில் தான் கிடைக்கிறது. வணக்கங்களில் செய்வதையும் இபாதத்து செய்வதையும் பிறருக்கான உதவி செய்வதிலும் நான் என்னுடைய நோக்கம் ஒன்றுமே இல்லை, இவையெல்லாம் அல்லாஹ்விடத்திலே நான் எதிர்பார்க்கிறேன், அல்லாஹ்விற்காகவே செய்கிறேன் என்ற அந்த எண்ணமும் நீயத்தும் நம்மை உயர்வான இடத்தில் கொண்டு வைக்கிறது. இறைவன் பொருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தி தருகிறது. இறைவன் பொருந்தி கொண்ட அடியார்கள் என்று இருக்கிறார்களே, அவர்களில் நம்மை சேர்த்து விடுகிறது. எனவேதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஹீதாகி, ஒரு போரிலே ஷஹீதாகிவிட்டவர் அவர் நரகம் செல்லட்டும், அவர் பிறருக்காக இந்த போரிலே கலந்து கொண்டார். அதுபோன்று ஒரு ஆலிம் இருக்கிறார், அந்த கற்றறிந்தவர், அவர் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்திற்காக எதையும் சொல்ல வேண்டும், பிறர் பாராட்ட வேண்டும் என்று இருந்தால் அவரும் நிச்சயமாக நஷ்டவாளர்களால் ஆகிவிடுகிறார். ஒரு பொருளாதாரம் பெற்றிருக்கக்கூடிய ஒருவர் உதவி செய்கிறார், அவர் பிறர் பாராட்ட வேண்டும் என்று செய்கிறார் என்று சொன்னால் அவருமே நரகத்தில் ஆகிவிடுகிறார் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். இத்தனை நாட்களாக நோன்பு இருந்திருக்கிறோம், வணக்கம் புரிந்திருக்கிறோம், சதக்கா செய்திருக்கிறோம், ஜக்காத்து செய்திருக்கிறோம். இறைவா இவையெல்லாம் உன்னுடைய பொருத்தத்திற்காக, உன்னுடைய திருப்திக்காக என நியத்தை வைப்போம். அல்லாஹ் அவை அனைத்தையும் கபூல் செய்து அவனுடைய அடியார்களில், அவன் உகந்த நல்லடியார்களில் நம்மையும் சேர்த்து அருள் புரிவானாக. ஆமீன். ஆஹிர் தஅவாஹும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உலகில் நீங்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் உங்களுக்கு வேண்டிய இஸ்லாமிய நூல்களை உங்கள் வீட்டு வாசலுக்கே வரவழைத்துக் கொள்ள உதவுகிறது சென்னை ரஹ்மத் பதிப்பகம். இஸ்லாத்தின் மூலாதார நூல்களை அரபு மொழியிலிருந்து தமிழாக்கம் செய்து வழங்கும் தொண்டினை 1993 ஆண்டிலிருந்து ஆற்றி வரும் சென்னை ரஹ்மத் பதிப்பகத்தின் பெருமைக்குரிய வெளியீடுகள் குர்ஆன், தப்சீர், இப்னு கசீர், ஹதீஸ் தொகுப்புகளான புகாரி, முஸ்லிம், திர்மிதி, நசாயி, அபூதாவுது, இப்னு மஜா ஆகிய அனைத்தையும் வாட்ஸ்அப் மூலமே தொடர்பு கொண்டு வரவழைத்துக் கொள்ளலாம். தொடர்பு கொள்வதற்கான இலக்கத்தை தருகின்றோம், குறித்துக் கொள்ளுங்கள். +9194402500. அனைத்து இஸ்லாமிய நூல்களும் கிடைக்கும் அற்புத களஞ்சியம் சென்னை ரஹ்மத் பதிப்பகம். ரமலான் மாதத்தின் இறுதி நாட்களை வந்தடைந்திருக்கிறோம். பள்ளிவாசல்களும் நம் இல்லங்களும் உலக முஸ்லிம்களின் உள்ளங்களும் ரமலான் பெருநாளை வரவேற்பதற்கு ஆயத்தமாகிவிட்டது. பண்ட பாத்திரங்களெல்லாம் துலக்கப்பட்டு ஆயத்தப்படுத்தப்பட்டு விட்டது. மசாலா ஜாமான்கள் ஒருபுறம்,
இனிப்பு வகைராக்கள் மறுபுறம் என எல்லாம் வரிசைப்படுத்தி தயார்படுத்தி கொண்டிருக்கிறாள் உம்மா. எல்லாவிதமான மகிழ்ச்சியையும் ஒன்று திரட்டி கொண்டாடுவதற்கு மத்தாப்பாய் சிரித்து பறக்கிறது நம் வீட்டு பட்டாம்பூச்சிகளாய் பிள்ளைகள். எல்லோரது மகிழ்ச்சியும் அந்த பெருநாளின் அறிவிப்புக்காக காத்திருக்கிறது. செவிதிறந்து காத்திருக்கும் இந்த அறிவிப்பு இரண்டாம் முறை. முதல் முறை இதே செவிகளை திறந்து பிறை தென்பட்டு விட்டது, நாளை ரமலான் நோன்பு என்னும் அறிவிப்புக்காக காத்து கிடந்தோம். இதோ அதே எதிர்பார்ப்போடு மீண்டும் செவிதிறந்து காத்து கிடக்கிறோம் அந்த பிறை தெரிந்துவிட்ட நற்செய்திக்காக. இதோ பெருநாளை வரவேற்று தக்கலை எதிகை கவிஞர் அபுல்ஹசன் அவர்களின் வரியில் மஸ்கட் நசீர் வடிவமைப்பில் பெருநாள் வந்தது விழி விரிந்தது பாடல் கேட்கலாம் வாருங்கள். மனம் விரைந்தது பிறையை காணவே. அவனே எங்கும் ஆவலோடு வானம் பார்த்ததாம். அவனே எங்கும் ஆவலோடு வானம் பார்த்ததாம். நிறைவாய் சின்ன ஒளியின் கீற்று வானில் தெரிந்ததாம் கண்ணில். நிறைவாய் சின்ன ஒளியின் கீற்று வானில் தெரிந்ததாம் கண்ணில். மனித உள்ளம் பரவசத்தால் உவகை கொள்ளுதாம். பெருநா வந்த செய்தி கேட்டு இன்பம் பொங்குதாம். பெருநா வந்த செய்தி கேட்டு இன்பம் பொங்குதாம். சுடர் விரிந்தது சுகம் விரிந்தது சுகந்தம் வீசவே. சுடர் விரிந்தது சுகம் விரிந்தது சுகந்தம் வீசவே. வீதி எங்கும் வெள்ளம் போல மக்கள் குவியுதாம். கடை வைவி எங்கும் வெள்ளம் போல மக்கள் குவியுதாம். பெருநா வந்த செய்தி கேட்டு இன்பம் பொங்குதாம். பெருநா வந்த செய்தி கேட்டு இன்பம் பொங்குதாம். மாலை மயங்கி ஓதி தொழுது ஜனங்கள் கூடுதாம். மாலை மயங்கி ஓதி தொழுது ஜனங்கள் கூடுதாம். மதிமலர்ந்த மனதின் மகிழ்வில் வாட்டு பாடுதாம். மாலை மயங்கி ஓதி தொழுது ஜனங்கள் கூடுதாம். ஆடு கோழி அறுக்கும் சத்தம் எங்கும் ஒலிக்குதாம். வட்டில் நிறைய கிண்ணத்தப்பம் வெந்து மணக்குதாம். கொள்ளை கொள்ளும் கோடி உடை உள்ளம் சொல்லும் தக்பீர் நடை. எளியவர்க்கு ஈயும் கொடை படைத்தவன் வழியில் நன்மை தொடர்ந்து விரிந்ததாம். அது பறக்கத்தானதா மண்ணில் மகிமையானதாம். பெருநா வந்த செய்தி கேட்டு இன்பம் பொங்குதாம். பெருநா வந்த செய்தி கேட்டு இன்பம் பொங்குதாம்.
அகமலருது முகம் மலருது பெருநாளிலே. அகமலருது முகம் மலருது பெருநாளிலே. நோன்பு பெரும் நாளிலே. அன்பு மார்க்கம் காட்டித் தந்த இனிய நாளிலே. நமது அன்பு மார்க்கம் காட்டித் தந்த இனிய நாளிலே. பெருநா வந்த செய்தி கேட்டு இன்பம் பொங்குதா. நோன்பு பெருநா வந்த செய்தி கேட்டு இன்பம் பொங்குதா. பெருநாளிலே. அகம் மலருது முகம் மலருது பெருநாளிலே. நோன்பு பெருநாளிலே. அன்பு மார்க்கம் காட்டித் தந்த இனிய நாளிலே. அன்பு மார்க்கம் காட்டித் தந்த இனிய நாளிலே. பெருநா வந்த செய்தி கேட்டு இன்பம் பொங்குதா. பெருநா வந்த செய்தி கேட்டு இன்பம் பொங்குதா. ரெடிமேட்ஸ். சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை நீங்கள் விரும்பிய ஆடைகளை வாங்கிட வருகை தாருங்கள். லேட்டஸ்ட் மாடல்களில் பூனம் சாரீஸ், காட்டன் சேலை, பட்டுச் சேலைகள், மேலும் பெண்களுக்கான சுடிதா, சுடி மெட்டீரியல் நீங்கள் எதிர்பார்த்த வண்ணம் மிகவும் குறைந்த விலையில் கிடைக்கும். டி ஷர்ட் வகைகள் மற்றும் ஷர்ட், காட்டன் பேண்ட், மேலும் ஆண்களுக்கான ஜீன்ஸ் பேண்ட் லேட்டஸ்ட் மாடல்களில் கிடைக்கும். சுடி மெட்டீரியல், சுடிதார் போன்றவை, சிறுமிகளுக்கான ஃப்ராக், வெஸ்டர்ன் செட், சிறுவர்களுக்கான பேண்ட் ஷர்ட் எங்களிடம் 5% முதல் 10% வரை தள்ளுபடி உண்டு. ஆடைகள் என்றாலே உங்கள் நினைவுக்கு வருவது ரூபி சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ் தாங்க. போன் 253983, பெரிய தெரு, மணிக்கூண்டு அருகில், பட்டுக்கோட்டை. ரமலானை விட்டு பிரியும் மனநிலை. இனி பகல் பொழுது முழுதும் பசித்திருக்க வேண்டியதில்லை. இறைவன் சொன்ன சுன்னத்தான நோன்பை நிறைவேற்றிவிட்டோம். பொழுதெல்லாம் இனி தாகித்திருக்க வேண்டியதில்லை. இந்த ஆண்டு ரமலான் கடமையை முடித்து விட்டோம். இனி என்ன சுதந்திர மனநிலைதானே என்று கொண்டாட்டத்தில் குதூகலிப்பதுதானே மனித இயல்பு. ஆனால் ஏனோ மனம் கவலை கொள்கிறது, ரமலான் நம்மை விட்டு பிரிகிறதே என்று. இந்த ரமலான் மாதம் இறைவனின் பேரருளை மொத்தமாய் அள்ளிச் சுருட்டி நம் வாசலுக்கு கொண்டு தந்திருக்கிறது. பயன்படுத்தி கொண்டவர்களுக்கு பெருநாள் குதூகலமானது. நினைவில் எப்போதும் சொல்லி நினைக்கும் பேரின்பம் ஊவகை தரும் ஓர் அற்புத மாதம் ரமலான் நம்மை வந்தடைந்து சென்றிருக்கிறது. இதோ ரமலான் நம்மிடம் கொண்டு சேர்த்த அற்புதங்கள் பற்றி ஓர் கவிதை தருகிறார் தக்கலை இஸ்லாமிய மாதிரி தொடக்கப்பள்ளியின் ஆசிரியர் சுஹானா அவர்கள். Assalamu alaikum wa rahmatullahi barakatuhu. P. Muhammad Muhafiz, UKG, IMS Nursery and Primary School, Takkalai. இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். ஆசையுடன் உன்னை நாடுகிறேன், அந்த ஆழத்திலே தான் பாடுகிறேன். இறைவா உன்னை தேடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன், அந்த ஏக்கத்திலே தான் வாடுகிறேன். உள்ளத்தினால் உன்னை உறவு கொண்டே, உள்ளதே நான் உறவு கொண்டே,
நான் உன்னை உறவு கொண்டேன் உன் உள்ளே நான் உறவு கொண்டேன் இறைவா உன்னை தேடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் ஆடுகிறேன் அந்த ஏக்கத்திலே தான் ஆடுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும். தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும் தூதர் முஸ்தபாவே என்று பாடிய இசைமுரசு நாகூர் அனிஃபாவின் பாடலை தர திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி மாணவி அப்சானா தஸ்னீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எனது பெயர் அப்சானா தஸ்னீம். நான் திருவிதாங்கோடு இஸ்லாமிய மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வருகிறேன். நான் இன்று நாகூர் ஹனிஃபாவின் ஏழையாக வாழ்ந்ததேனோ பாடலை பாடப்போகிறேன். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளையுதவும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளையுதவும் யா ஹபீபல்லாஹ். ஏந்தலராய் தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும், ஏந்தலராய் தான் இருந்தும் ஏற்றமான வாழ்விருந்தும் யா ஹபீபல்லாஹ், ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளையுதவும் யா ஹபீபல்லாஹ். எல்லாம் வல்ல இறைவன் தூதே எம்மான் முஸ்தபாவே, நல்லோர் போற்றும் நபிக்கு கரசே நாதர் முஸ்தபாவே. தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும், தொல்லை துன்பம் சூழ்ந்த போதும் தூய வெற்றி கண்டீர் நாளும் தூதர் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளையுதவும் யா ஹபீபல்லாஹ். அல்லாஹுவின் அருமை நபியே அன்னல் முஸ்தபாவே, அல்லல்களை வாழ்வாம் கொண்ட அஹமத் முஸ்தபாவே. அடிவயிற்றில் கல்லை கட்டி அற்புதமாய் பசியை மறைத்தீர், அடிவயிற்றில் கல்லை கட்டி அற்புதமாய் பசியை மறைத்தீர் ஆற்றல் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளையுதவும் யா ஹபீபல்லாஹ். தீனோரின் திருவின் திருவே தீனின் முஸ்தபாவே, வானோர்கள் வாழ்த்தும் வனப்பே வள்ளல் முஸ்தபாவே. ஏனோ வாழ்வில் இன்னல் கண்டீர் ஏகனருள் ஏற்றுக் கொண்டீர், ஏனோ வாழ்வில் இன்னல் கண்டீர் ஏகனருள் ஏற்றுக் கொண்டீர் ஏந்தல் முஸ்தபாவே. ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளையுதவும் யா ஹபீபல்லாஹ். ஏழையாக வாழ்ந்ததேனோ யா ரசூலல்லாஹ், நாளை மஹ்ஷர் வேளையுதவும் யா ஹபீபல்லாஹ்.
உலக தமிழ் நெஞ்சங்களுக்கு இனிய ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது முகபத் பிளஸ் பார்மசி, சுபைதா பிரசவ லேகியம், அத்திக்கடை, திருவாரூர் மாவட்டம். பெண்களுக்கு பிரசவத்தினால் ஏற்படும் ஆரோக்கிய இழப்புகளை ஈடு செய்வதோடு உடல் சோர்வை குறைத்து சுறுசுறுப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளுக்கு தாய்ப்பால் அதிகம் சுரக்கச் செய்கிறது. தமிழகம் முழுவதும் மாதந்தோறும் மருந்துகள் மற்றும் பிரசவ லேகியம் தேவை உடையவர்களுக்கு கொரியர் மூலம் அனுப்பி வைக்கப்படும். தொடர்பு எண் 9965278907. நம்மை தேடி வரும் வாய்ப்புகளை நிராகரிக்கும் மறுக்கும் மனப்பான்மை பெருகிவிட்டது. குறிப்பாக இன்றைய இளைய தலைமுறைக்கு. நான் எதிர்பார்க்கும் ஊதியம் கிடைக்கும் வரை கிடைக்கும் எந்த வேலையிலும் நான் சேரமாட்டேன். நான் எதிர்பார்த்த பெண் அமையும் வரை எனக்கு அமையும் எந்த பெண்ணையும் அமையும் எந்த ஆணையும் வரனாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். நான் நினைத்தபடி இடம் அமையும் வரை கிடைக்கும் எந்த வசதியான இடத்தையும் வாங்க மாட்டேன். நான் இருக்கும்படியான ஒரு வீடு எனக்காக கட்டிக்கொள்ளும் வரை எந்த வீட்டையும் வாங்க மாட்டேன் என நம்மை தேடி வரும் வாய்ப்புகளை நிறைய இளைஞர்கள், நிறைய மனிதர்கள், நிறைய பெண்கள் மறுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையில் அவை இறைவன் நமக்கு வழங்கும் அருள். அதை மறுப்பதால் நாம் நஷ்டவாளிகளாக மாறிவிடுவோம். இதோ சூரத்துல் ரஹ்மான் தரும் படிப்பினையை தருகிறார். திருக்குரான் வசனங்கள் சொல்லும் கருத்தும் வாழ்வியலும் பகுதியை தொடர்ச்சியாக வழங்கி வரும் உளவியல் ஆலோசகர் பானு அப்துல்லா அவர்கள். இசை முரசு இணைய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமதான் வசந்த நிகழ்ச்சிக்காக சூறாக்களின் சிந்தனையும் வாழ்வியலும் இந்த பகுதியில சூரா அர் ரஹ்மான் பத்தி இன்னைக்கு பார்ப்போம். இந்த சூறா சாதாரண சூறா இல்லைங்க. இது அல்லாஹ்வுடைய அருள்களை நினைவூற்ற சக்தி வாய்ந்த சூறா. இந்த சூறாவை புரிஞ்சு படிச்சாலே ஈமானும் தக்வாவும் மாறும். இந்த சூறால அல்லாஹ்வுடைய அருள், அதே மாதிரி மனுஷ ஜின்களுடைய பொறுப்பை பத்தி இருக்கும். அல்லாஹ்வுடைய அருள்கள்ல குர்ஆன், மனுஷன், பேச்சு, சூரியன், சந்திரன், விண்மீன், மரங்கள், கடல்கள், முத்து, பயிர்கள், இதே மாதிரி எல்லா அருளையும் சொல்லிட்டு அல்லாஹ் கேட்பான், எந்த அருளை நீங்க மறுப்பீங்க அப்படின்ட்டு. அடுத்தது கியாமத்து நாள். கியாமத்து நாளை பத்தி பார்க்கும்போது இங்க அப்படியே டோன் மாறிடும். அல்லாஹ் சொல்றான், மனுஷங்களுக்கும் ஜின்களுக்கும் கணக்கு கேட்கப்படுவாங்க. குற்றவாளிகள் ஜட்ஜ்மெண்ட் டேல அடையாளம் காணப்படுவாங்க. நரக தண்டனை இருக்கு. இது எல்லாத்தையும் சொல்லிட்டு எந்த அருளை நீங்க மறுப்பீங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்பான். இந்த உலகத்துல நம்ம அல்லாஹ் முன்னாடி நிக்கணும் அப்படின்ட்டு அச்சப்படுற அந்த மக்களுக்கு அல்லாஹ் 2 ஜன்னத்துக்கு தருவதா இந்த சூறால அல்லாஹ் வாக்கு கொடுத்திருக்கான். உயர்ந்த நிலை சொர்க்கம், அங்க மரங்கள் நிறைஞ்ச தோட்டம், 2 ஊற்றுகள், பல பழங்கள், உயர்ந்த படுக்கைகள், ஹூருல் ஈன், இது எல்லாமே அங்க இருக்கும். இந்த சூறால பெரிய பாடம் என்னன்னா, நம்ம மனசுல வச்சுக்க வேண்டியது அல்லாஹ்வுடைய அருள்களை மறக்க கூடாது. நம்ம உடல், அறிவு, உணவு, குடும்பம், காத்து, நீர், இதே மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டே போகலாம். இது எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? புகார் பண்றான், குறை சொல்றான், மறுப்பு தெரிவிக்கிறான். அதனாலதான் அல்லாஹ் இந்த சூறால 31 முறை கேட்பான், அல்லாஹ் கொடுத்திருக்கிற அருளை எதை நீங்க மறுப்பீங்க அப்படின்னு சொல்லி. அல்லாஹ் முன்னாடி நிக்கிறதுக்கு பயம் வேணும். அந்த பயம் இல்லைன்னா தக்குவா வராது, பாவமும் குறையாது, நமக்கு சொர்க்கமும் கிடைக்காது. இந்த சூறாவை நம்ம அடிக்கடி ஓதணும், அர்த்தம் புரிஞ்சு ஓதணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சூறாவை ஜின்களுக்கெல்லாம் ஓதுறப்போ ஜின்னு ஒவ்வொரு முறையும் பதில் சொன்னுச்சு. மனுஷங்க அமைதியா இருந்தாங்க, ஜின்னு தான் பதில் சொன்னுச்சு. இதுல இருந்து என்ன தெரியுது? அருளை மறக்கிறது மனுஷங்களுடைய பெரிய பிரச்சனைங்க. இந்த சூறா மனுஷனுடைய மன அழுத்தத்தை குறைக்க நிறையவே உதவுதுங்க. ஏன்னா இந்த சூறால அல்லாஹ்வுடைய அருள்களை தொடர்ந்து நினைவூட்டப்படுது. இந்த ஒரே ஒரு ஆயத்தை மீண்டும் மீண்டும் வர்றதுனால மனசு மெதுவா அமைதியாகுங்க. இது மனுஷ நரம்பு மண்டல அமைப்பை சமநிலைப்படுத்தும். இந்த சூறா மனுஷனுக்கு கிடைச்சிருக்கிற அருள்களை நினைவுபடுத்தி நன்றி உணர்வை உருவாக்குது. நன்றி உணர்வு அதிகரிக்கும் போது நம்மளுடைய கவலை, மன அழுத்தம் இயல்பாவே குறையும். அதோட உலகம் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுல இருக்குது அப்படிங்கிற உணர்வையும், கடைசியா சொர்க்கம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையும் நமக்கு இந்த சூறா மனசுல விதைக்குது. இதனாலதான் பயம் குறைஞ்சு மனசுல நமக்கு
நம்பிக்கையும் அமைதியும் அதிகரிக்குது. இந்த தகவல் உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மிடம் இருக்கும் செல்வங்களை அள்ளி கொடுத்து தான தர்மங்கள் செய்து மற்றவர்களுக்கு உதவி அதன் வழியாக நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பை அல்லாஹ் எல்லோருக்கும் கொடுப்பதில்லை. மற்றவர்களை நல்லது செய்ய தூண்டி அதன் வழியாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பையும் எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பதில்லை. ஆனால் எல்லோருக்கும் நன்மையை அள்ளிப் பெருகுவதற்கு வாய்ப்பை தருகிறான் இறைவன். நல்லது செய்ய எண்ணுதல் போதும் என்பதுதான் அந்த வாய்ப்பு. நீங்கள் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே போதும், உங்கள் எண்ணத்திற்கு அல்லாஹ் நன்மையை அள்ளித் தருகிறான். இதைத்தான் ஔவை ஆத்திச்சூடியிலே அறம் செய்ய விரும்பு என்று சொன்னார். நாம் நம்மால் இயன்றவற்றை மற்றவர்களுக்கு செய்ய எண்ணுதல் முதற்கடமை. இதோ அந்த அறம் செய்ய விரும்பு என்னும் தலைப்பில் உரை வழங்குவதற்கு காயல்பட்டினம் பிரபு ஜேனுல் ஆபுதீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அகிலம் அனைத்தையும் படைத்து அதன் ஆட்சியை தன் பொறுப்பில் ஆக்கிக் கொண்ட ஏக இறைவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அகிலத்தின் அருக்குடையாம் எம் பெருமானார் முஹம்மது முஜ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மற்றும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபா பெருமக்கள் மீதும் அவர்களை பின்தொடர்ந்த நல்லடியார்கள் நம் யாவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான நேயர்களே, ரமதான் வசந்தம் என்ற தலைப்பின் கீழ் நமது இசை முரசு வானொலி இணையதளம் வழியாக நாம் பல நல்ல கருத்துக்களை இம்மாதத்தில் கேட்டுக்கொண்டு வருகின்றோம். அதன் வரிசையில் இன்று அறம் செய்ய விரும்பு. ஆம், இது ஔவையாரின் ஆத்துச்சுடி வரிதான். ஆனால் இது இஸ்லாமிய வாழ்வியலோடு மிக நெருங்கிய தொடர்புடையது. இஸ்லாம் அறம் செய்வதை ஒரு விருப்பமாக மட்டுமல்லாமல் ஒரு இறை கடமையாகவும் மறுமை வெற்றிக்கான வழியாகவும் போதிக்கின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாம் இதனை சாலிஹாத் மற்றும் சதகா என்ற பெயர்களில் ஒரு வாழ்க்கை முறையாகவே போதித்துள்ளது. சாலிஹாத் என்றால் நற்செயல்கள், சதக்கா என்றால் தர்மம் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்லாமிய பார்வையில் அறம் என்பது பணம் கொடுப்பது மட்டும் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நற்செயலும் தர்மமே. ஒவ்வொரு நற்செயல் என்றால் பிறரை பார்த்து புன்னகைப்பதும் ஒரு அறம்தான். பாதையில் கிடக்கும் முள்ளையோ அல்லது கல்லையோ அகற்றுவது கூட ஒரு அறம்தான். கவலையில் இருப்பவரிடம் ஆறுதலாக ஒரு இன்சொல் பேசுவதும் கூட ஒரு அறம்தான். மனிதர்களில் சிறந்தவர் பிறருக்கு பயன் அளிப்பவரே என்ற நபி மொழியை இங்கே நினைவு கூறதான் வேண்டும். அறம் செய்ய விரும்பு. ஆம், இன்று ஔவை சொன்னாரே, அதை 1400 ஆண்டுகளுக்கு முன்பே நம் உத்தம நபி அவர்கள் உதாரண புருஷனாக வாழ்ந்து காட்டினார்கள் என்றால் அது மெய்யே ஆகாது. அந்த விருப்பம் ஒரு முஸ்லிம்க்கு உச்சகட்டமாக ஊற்றெடுக்கும் காலம் இந்த புனித ரமதான் மாதம்தான். ரமதான் என்பது வெறும் பசியோடு இருக்கும் மாதம் மட்டுமல்ல, அது அறம் செய்வதற்கான ஒரு பயிற்சி பாசறை என்றும் நபி அவர்கள் பல தருணங்களில் உணர்த்தி காட்டினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்ற காலங்களை விட ரமதான் மாதத்தில் வீசி அடிக்கும் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள். ரமதானில் நாம் செய்யும் ஒவ்வொரு அறத்திற்கும் 70 மடங்கு வரை நன்மைகளை பெருக்குகின்றன. நோன்பு திறப்பவர்களுக்கு உணவளிப்பதும் மிகப்பெரிய அறமே ஆகும். ஒரு பெரிச்சம்பளம் அல்லது ஒரு மிடர் தண்ணியாவது கொடுத்து நரகத்தில் இருந்து பாதுகாப்பு பெற்றுக் கொள்ளுங்கள் என்ற நபிமொழியும் நாம் கொஞ்சம் சிந்தனையில் எடுத்துக்கொள்ளதான் வேண்டும்.
கடமையான தர்மங்களை அதாவது ஜகாத்தை இந்த மாதத்தில் நிறைவேற்றுவதன் மூலம் ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றுகிறோம். நோன்பு நோட்பவர் பொய் சொல்லாமலும் புறம் பேசாமலும் இருப்பதே நாவினால் செய்யும் அறமும் ஆகும். எனவே இந்த ரமலானில் நாம் வெறும் நோன்பாளிகளாக மட்டுமில்லாமல் அறம் செய்பவர்களாகவும் மாறுவோம். ரமலான் முடிந்து சென்றாலும் இந்த மாதத்தில் நாம் பழகிய அந்த அறம் செய்யும் பண்பு நம் ஆயுள் முழுவதும் தொடர வேண்டும். அதுவே உண்மையான வெற்றியும் ஆகும். வல்ல ரஹ்மான் புனித இந்த மாதத்தில் நாம் செய்யும் அறங்களையும் நல் காரியங்களையும் அங்கீகரித்து அதிகமான நன்மைகளை நமக்கு தந்தருள்வானாக என்று வேண்டி வாஹி தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பள்ளிவாசல்களுக்கு தேவையான கார்பெட்டுகள் வாங்கிட வருகை தாருங்கள். தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் கார்பெட்டுகளுக்காக அமைக்கப்பட்டிருக்கும் தனி பெரும் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உயர்ந்த தரத்தில் நவீன வடிவமைப்பில் புத்தம் புதிய டிசைன்களில் விதவிதமான கார்பெட்டுகள் வாங்கிட தமிழகத்தின் பிரம்மாண்ட ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. பள்ளிவாசல் பணிக்காக மொத்த விலைக்கே சில்லறை விற்பனை செய்யும் தமிழகத்தின் முன்னணி கார்பெட் ஷோரூம் தாஜ் ட்ரேடர்ஸ் சென்னை. உங்கள் பகுதிக்கே நேரில் வந்து கார்பெட் அமைத்து தருகிறோம். வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்யும் வசதியும் உண்டு. தொடர்புக்கு தாஜ் ட்ரேடர்ஸ், காந்தி நகர், கரம்பாக்கம், போரூர், சென்னை. செல் 9444856670. தொடர்ச்சியாக ரமலான் மாதத்தின் பயான்கள் அமல்களை பற்றியதாக இருக்கும். மீண்டும் மீண்டும் வருடம் தவறாமல் ரமலான் மாதத்தில் இந்த அமல்களின் சிறப்பை நினைவூட்டுவதன் பின்புலம் ரமலான் அல்லாத காலத்திலும் இந்த அமல்களின் சிறப்பை உணர்ந்து நாம் கைவிடாமல், தவறாமல், தவிர்க்காமல் அவற்றை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான். ரமலான் மாதத்தின் இறுதி நாட்களுக்கு வந்துவிட்டோம். ரமலான் பெருநாளுக்கு பிறகு கடந்த மாதத்திற்கு முன்பு நாம் எப்படி வாழ்ந்தோமோ அதே சூழலுக்கு திரும்பிவிடக்கூடாது. அமல்கள் நம்மை மேன்மைப்படுத்தி இருக்கிறது, நேர்வழிப்படுத்தி இருக்கிறது. அவை தொடர வேண்டும் என்பதுதான் ரமலான் மாதத்தின் தாற்பயம். இதோ ஈரோடு அல்லமின் மெட்ரிக் பள்ளி மாணவி அமல்களின் சிறப்பு பற்றி சொல்கிறார். أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم اللهم صل على سيدنا محمد وعلى آله صل على سيدنا محمد وبارك وسلم عليهم. நான் இன்னைக்கு பேசக்கூடிய தலைப்பு அமல்களின் சிறப்பு. அமல்களின் சிறப்பு பற்றிய ஒரு சிறிய பயான். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அவரே நம்மை படைத்தவன், வழிகாட்டியவன், நம்மை அமல்களின் மூலம் உயர்த்துபவன். அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகிறான், நீங்கள் செய்த ஒவ்வொரு நன்மையும் அல்லாஹ்விடம் மக்ஃபிரத்துக்காக உள்ளது. அமல் என்றால் என்ன? அமல் என்றால் அல்லாஹ்வின் திருப்திக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிமுறையில் இக்லாசுடன், தூய எண்ணத்துடன் செய்யப்படும் ஒவ்வொரு செயலுமாகும். நோன்பு, தொழுகை, துவா, திக்ர், நல்ல நடத்தை, பெற்றோர்களை மதிப்பது, இவையெல்லாம் அமல்கள். அதில் முதலாவதாக தொழுகையின் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொருவருக்கும் குஃபுருக்கும் இடையில் உள்ள தடையே தொழுகை. தொழுகை பாவங்களை அழிக்கிறது, உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது, வாழ்க்கையில் வர்க்கத்தை உண்டாக்குகிறது. ஒரு நாள் தொழுகையை தவறினால் அது அந்நாளின் ஒளியை அணைத்துவிடும். இரண்டாவது, நோன்பின் சிறப்பு. நோன்பின் சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு எனக்காகவே, அதற்கான கூலி நானே தருவேன். நோன்பு சஃபரை பொறுமை கற்றுத்தருகிறது, நஃப்ஸை அடக்குகிறது, தக்வாவை வளர்க்கிறது. ஒரு நாள் நோன்பு நரகத்திலிருந்து 70,000 ஆண்டுகள் தூரமாகும். மூன்றாவது, திக்ரின் சிறப்பு. அல்லாஹ் கூறுகிறான்,
நீங்கள் என்னை நினைத்தால் நான் உங்களை நினைப்பேன். சிறிய வார்த்தைகள் பெரிய கூலி. சுப்ஹானல்லா, அல்ஹம்துலில்லா, அல்லாஹு அக்பர். நாவால் சொல்வது சிறியது, ஆனால் திராசில் கடினமானது. அடுத்ததாக துவாவின் சிறப்பு. துவா இபாதத்தின் சாரம், பலவீனனின் ஆயுதம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், துவா இன்றி அல்லாஹுவிடம் கேட்காதவனை அல்லாஹ் கோபிக்கின்றான். துவா உடனே ஏற்கப்படலாம், அல்லது கஷ்டம் தடுக்கப்படலாம், அல்லது ஆகிரத்திற்காக சேமிக்கப்படலாம். அடுத்ததாக நல்ல குணங்களின் சிறப்பு. நல்ல குணம் ஒரு மிகப்பெரிய அமல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களில் சிறந்தவர் குணத்தில் சிறந்தவர். பொறுமை, மன்னிப்பு, பணிவு இவை ஈமானின் அழகுகள். அடுத்ததாக இக்லாஸின் முக்கியத்துவம். அமல் பெரியதாக இருக்க வேண்டாம், இக்லாஸுடன் இருக்க வேண்டும். ஒரு சிறிய சிரிப்பு கூட அல்லாவின் திருப்திக்காக என்றால் அது பெரிய சதக்காவாக மாறிவிடும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அமல் இல்லாத ஈமானோடு அல்ல, ஈமானோடு கூடிய அமல்களோடு அல்லாவை சந்திக்க வேண்டும். இன்று ஒரு சிறிய நல்ல அமலை தொடங்குவோம், அதை தொடருவோம். அல்லாஹ் நம்மை அமல்களின் நிலைத்தவர்களாக ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்னச்சத்திரம் 1000 ஆற்றலை விட, ஆலயம் 14,000 செய்தலை விட, ஆங்கினோர் ஏழைக்கு கல்வி அறிவித்தல் சிறப்பு என்றான் பாரதி. பெண்ணுக்கு கல்வி அறிவித்தால் அது ஒரு குடும்பத்திற்கு பயனுறும் என்றோம். உண்மையில் பெண்ணுக்கு கிடைக்கும் கல்வி ஞானம் ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல, உலகத்திற்கே அறிவின் ஞான வெளிச்சத்தை தரும் என்பதற்கு உதாரணம் உலகின் மிக பழமையான பல்கலைக்கழகம் என்று பெயர் பெற்றிருக்கும் அல் கருமி யூனிவர்சிட்டி. இதோ இந்த அற்புதமான தகவலையும் அந்த பல்கலைக்கழகம் உருவானதன் பின்புலத்தையும் ரமலான் வசந்தம் நிகழ்ச்சிக்கு தருகிறார் ஈஸ்ட் கோஸ்ட் இணைய வானொலியின் இயக்குனர் தேவிப்பட்டினம் முஹம்மத் முபீன் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ் லி ஸத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. இன்று நாம் ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அவர்களால் நிறுவப்பட்ட உலகின் முதல் பல்கலைக்கழகத்தின் வரலாற்றை சுருக்கமாக பார்க்கலாம். ஆரம்பகால வாழ்க்கை மற்றும் இடம்பெயர்வு. ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி அவர்கள் குறைஷி வம்சாவளியைச் சேர்ந்த ஒரு அரபு குடும்பத்தில் துனிசியாவில் ஹைரவான் நகரில் பிறந்தார். இவரது தந்தை முஹம்மது அல் ஃபிஹ்ரி ஒரு வணிகர் ஆவார். 9ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் இவர்களது குடும்பம் துனிசியாவிலிருந்து வளர்ந்து வந்த மொரோக்கோவின் ஃபெஸ் நகருக்கு இடம்பெயர்ந்தது. அப்போது ஃபெஸ் இத்ரிசித் ஆட்சியின் கீழ் ஒரு துடிப்பான வணிக மற்றும் கலாச்சார மையமாக உருவெடுத்து கொண்டிருந்தது. இவர்கள் நகரின் கரவையின் பகுதியில் குடியேறினர். சொத்துரிமை. ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி மற்றும் அவரது சகோதரி மரியம் தங்களது தந்தை, சகோதரர் மற்றும் ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரியின் கணவர் அடுத்தடுத்து இறந்த பிறகு ஒரு பெரும் சொத்தை பெற்றனர். இந்த செல்வத்தை வணிகத்திற்கு பயன்படுத்தாமல் 2 சகோதரிகளும் அதை தங்கள் சமூகத்தின் நலனுக்காக சதக்காவாக, அதாவது இறை பற்றுள்ள தொண்டு முதலீடு செய்ய முடிவு செய்தனர். கட்டுமானம். கிபி 859 ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரி ஃபெஸ்ஸின் மையப்பகுதியில் ஒரு நிலத்தை வாங்கி ரம்லான் முதல் நாளில் அல் கரவையின் பள்ளிவாசலுக்கு அடிக்கல் நாட்டியதாக கூறப்படுகிறது. தொடங்கியதிலிருந்து முடியும் முறை தான் நோன்பு இருந்ததாகவும் கூறப்படுகிறது. சகோதரின் இணையான திட்டம். ஒரு குறிப்பிடத்தக்க இணையான நிகழ்வாக ஃபாத்திமா அல் ஃபிஹ்ரியின் சகோதரி மரியமும் தனது சொத்தின் ஒரு பகுதியை பயன்படுத்தி அதே காலகட்டத்தில் ஃபெஸ்ஸின் மற்றொரு பகுதியில் அல் அந்தலுசியின் பள்ளிவாசலை நிறுவினர்.
அல் கரவையின் பல்கலைக்கழகமாக பின்னாளில் உருவானது. ஃபாத்திமா அல் ஃபஹரி கட்டிய பள்ளிவாசல் வெறும் வழிபாட்டு தலம் மட்டுமல்ல, அதன் ஆரம்ப நாட்களிலிருந்தே இது ஒரு சமூக மையமாகவும் ஒரு மதரசாவாகவும் கல்வி நிறுவனம் செயல்பட்டது. பல்கலைக்கழகமாக வளர்ச்சி அடுத்தடுத்த நூற்றாண்டுகளில் அல் கரவையின் கல்வி படிப்பு வியத்தகு முறையில் விரிவடைந்தது. 10ஆம் நூற்றாண்டளவில் இது ஒரு முக்கிய கற்றல் இடமாக இருந்தது. பெரும்பாலான வரலாற்றாளர்களின் கூற்றுப்படி கிபி 1040 மற்றும் கிபி 1147க்கு இடையில் இது அறிஞர்களுக்கு பட்டங்களை வழங்கும் ஒரு முறையான உயர் கல்வி நிறுவனமாக மாறியது. இதுவே பலரின் பார்வையில் உலகின் மிக பழமையான தொடர்ந்து இயங்கி வரும் பட்டம் வழங்கும் பல்கலைக்கழகமாகும். கற்றல் மையம் அதன் உச்சகட்டத்தில் அல் கரவையின் முஸ்லிம் உலகம் முழுவதிலிருந்தும் ஐரோப்பாவிலிருந்தும் மாணவர்களையும் அறிஞர்களையும் ஈர்த்தது. அதன் பாடத்திட்டம் மிகவும் விரிவானதாகவும் இருந்தது. குர்ஆன் ஆய்வுகள் மற்றும் இஸ்லாமிய நீதியியல் போன்ற மத பாடங்கள் மட்டுமல்லாமல் இயற்கணிதம், வானியல், மருத்துவம், கணிதம், தத்துவம் மற்றும் மொழிகள் போன்ற அறிவியல் பிரிவுகளும் இதில் அடங்கும். தொடர்புடைய புகழ்பெற்ற அறிஞர்கள். பல்கலைக்கழகம் நூலகம் விலைமதிப்பற்ற கையெழுத்து பிரதிநிதிகளை கொண்டிருந்தது. வரலாற்றாளர் இப்னு கல்தூன், தத்துவஞானி இப்னு ருஷ்த், யூத அறிஞர் மைனோட்டிஸ் மற்றும் வரைபடவியலாளர் அல் இத்ரிசி உள்ளிட்ட சில சிறந்த அறிஞர்கள் இங்கு கல்வி பயின்றதாக கூறப்படுகிறது. பெண்களுக்கான இடம் நிறுவனருக்கு ஒரு சிறப்பு மரியாதை அளிக்கும் மரியாதை அளிக்கும் விதமாக பல்கலைக்கழகம் பெண்களுக்கும் கற்கும் வாய்ப்புகளை வழங்கியது. அவர்கள் ஒரு சிறப்பு மாடத்திலிருந்து விரிவுரைகளை கேட்கவும் தனிப்பட்ட முறையில் பயிற்சி பெறவும் முடியும். தான் நிறுவிய நிறுவனத்தில் ஃபாத்திமா அல் ஃபஹரி இஸ்லாமிய நீதியியல் மற்றும் கணிதம் பயின்றதாக கூறப்படுகிறது. சகோதரர்கள் நிறுவிய சரியான இணையான நிகழ்வு ஃபாத்திமா அல் ஃபஹரியின் கதை, அறிவியல், கல்வி மற்றும் இஸ்லாமிய நாகரிகத்திற்கு பெண்களின் பங்களிப்பின் ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் நீடித்த அடையாள சின்னமாக மாறியுள்ளது. அல் கரவையின் பள்ளிவாசலும் பல்கலைக்கழகம் இன்றும் ஃபெஸ்ஸில் உள்ளது. அதன் புகழ்பெற்ற நூலகம் பழுதடைந்த நிலையில் இருந்தது. 2016 அழகாக மீட்டெடுக்கப்பட்டு மீண்டும் திறக்கப்பட்டது. இது ஒரு யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகமாகும். முபீன், ஈஸ்ட் கோஸ்ட் ரேடியோ, தமிழ். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆயிஷா, சென்னையில ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்க போறேன். டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கான்னு எப்படி கன்ஃபார்ம் பண்றதுனே தெரியல. அதுக்கு நீ லீகலைசி கன்சல்டன்சியை தான் அப்ரோச் பண்ணணும். புரோக்கர் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்குமா? புரோக்கர் சொல்றதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல. ஆனா லீகலைசில சொத்து ஆவணங்களை சரி பார்த்து தேவையான எல்லா பெர்மிஷன்ஸையும் வெரிஃபை செஞ்சுட்டு அதுல வில்லங்க இருக்கா இல்லையான்னு கரெக்டா கைட் பண்ணுவாங்க. நான் இப்போ வெளிநாட்டுல இருக்கேன். தமிழ்நாட்டு ப்ராப்பர்ட்டி விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியுமா? அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். NRIக்கு டெடிகேட்டட் சப்போர்ட். UAEல தனி ஆபீஸ் கூட இருக்கு. நீ கால் பண்ணலாம், அப்படி இல்லனா வாட்ஸ்அப்லயும் பேசலாம். அப்போ பையிங்கோ செல்லிங்கோ சேஃபா இருக்குமா? அப்சல்யூட்லி. கிளியர் அட்வைஸ், டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ், ஹிடன் ரிஸ்க் எதுவுமே மிஸ் ஆகாது. இப்பவே www.legalicy.com போங்க அல்லது கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணுங்க 7358878575. லீகலைசி கன்சல்டன்சி. சொத்து வாங்கவும் விற்கவும் சட்டப்படி பாதுகாப்புக்கான வழி. ரமலான் நாட்களில் நாம் பகல் முழுக்க தாகித்திருந்தாலும் நோன்பு திறப்பிற்கு நாம் பழச்சாட்டை எடுத்துக்கொள்கிறோம். விதவிதமான ரசங்களை பருகிக் கொள்கிறோம். இந்த வண்ணமயமான ஜூஸ் பாட்டில்கள், தொடர்ச்சியாக வறண்டு போன நாக்கு கேட்கும் தண்ணீர்கள் என உடலை குளிர்படுத்தி கொள்ளும் வேலைகளை நாம் மீண்டும் மீண்டும் செய்வோம். அதுவே ரமலான் இப்போது முடியும் தருவாய்க்கு வந்து விட்டது.
பெருநாளை கொண்டாடி முடித்துவிட்டால் மீண்டும் பழைய வாழ்வியல் சூழல். இப்போது தமிழகம் எங்கும் கோடைகாலம் உச்சத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. கடும் கோடை வெப்பம் இப்போதே துவங்கிவிட்டது. இதுவரை ரமலான் நோன்பிற்காக நாம் கொஞ்சம் வெயிலின் தாக்கத்தை புறக்கணித்து மாலை பொழுதில் நம் அலுவல்களை பெரும்பாலும் வைத்திருப்போம். இனி இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பும் போது உடலில் நீர்ச்சத்தின் தேவை மிக முக்கியமானது. குறிப்பாக பெண்கள் நீர்ச்சத்து குறைபாடுகளால் பெரும் அவஸ்தைக்கு உள்ளாவார்கள். இதோ நீர்ச்சத்து குறைபாட்டிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் வழிகளை பேசுகிறார் புதுக்கோட்டை பொதிகை சித்த மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் பெனசீர் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் மருத்துவர் பெனசீர். இப்போ வரும் வெயில் காலம். இந்த வெயில் காலங்கள்ல அதிகமா நம்ம சந்திக்கக்கூடியது நீர்ச்சத்து குறைபாடு. அப்ப இந்த நீர்ச்சத்து குறைபாடு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? அது குறையாம நம்ம எப்படி பாத்துக்கிறது? நம்ம உடம்பு டீஹைட்ரேஷன் ஆக விடாம எப்படி நம்ம தற்காத்துக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். நீர்ச்சத்து குறையும் போது நமக்குள்ள சிம்டம்ஸ் எப்படி இருக்கும்னா, அதிக தாகம், வறட்சி, உடல்ல ஒரு வறட்சி, தலைவலி, சோர்வு, அதே மாதிரி டார்க் எல்லோயிஷா யூரின் சிறுநீர் போனோம்னா அந்த கலர்ல இருக்கும். அது மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் எல்லாம் நிறைய காட்டும். ஸோ நமக்கு அதிக தாகம் எடுக்குது அப்படின்னு சொன்னா உடனே நம்ம தண்ணி குடிச்சிருவோம். ஆனா அதே சமயத்துல கொஞ்சம் பசிக்கிற மாதிரி ஒரு உணர்வு தோணும். அப்ப அந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போக மாட்டோம், அது நம்ம தாகத்துக்கு அந்த உணர்வு தோணுதுன்னு தெரியாம அந்த நேரத்துல டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி ஐட்டங்கள் எல்லாம் சாப்பிட்டோம்னா இன்னும் என்ன ஆகும், அதிகமா வறட்சி உண்டு பண்ணிடும். இதனால மலச்சிக்கல் பிரச்சனை, ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவோம். இதுல இருந்து எப்படி வெளியே வர்றது? நீங்க டெய்லி நம்ம 2 to 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறோமா அப்படிங்கிறத பார்க்கணும். தண்ணீரே நம்ம குடிச்சிட்டு இருக்கவும் பிடிக்காது. அதுக்கு மாத்தி நம்ம எப்படி யோசிக்கலாம்? கொஞ்சம் வெது வெதுப்பான நீர் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது இல்லாம இளநீர், மோர், ஆலோவேரா ஜூஸ், சோற்று கற்றாழையில மோர் சேர்த்து அது ஒரு ஜூஸாவோ, அப்புறம் தர்பூசணி சாறு, அப்புறம் பழச்சாறு திராட்சை பழச்சாறு, இதெல்லாம் ரொம்ப வெண்பூசணி சாறு, இதெல்லாம் நிறைய நீர்ச்சத்து கொண்ட ஒரு பானங்கள். இதெல்லாம் நிறைய எடுத்துக்கலாம். இப்போ அன்றாட இதெல்லாம் நம்ம வெயில் நாள் இனிமே நம்ம அதுதான் நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம உடம்புக்கு தேவையான நீர்ச்சத்துக்களை நம்ம கொடுக்கணும். அதுல இருந்து நாம எந்த ஒரு குறைகளும் ஏற்படாம அதனோட பாதிப்புகள் இருந்து நம்மளை பாதுகாத்துக்கணும். இதனுடைய பாதிப்பு நமக்கு என்ன இருக்கும்? சில பேருக்கு இதனால நான் சொன்ன இந்த பாதிப்புகள் இதை தாண்டி சிறுநீரக கற்கள் உருவாக்குறதுக்கும் ஹீட் ஸ்ட்ரோக் வர்றதுக்கும் ஒரு காரணமா அமைஞ்சிரும். அதனால இந்த மாதிரியான ஆபத்தான சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றதை விட, பயமுறுத்துக்கிறதுக்காக நான் சொல்லல, முன்னெச்சரிக்கையோட உங்கள் உடல் நலத்துக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை கொடுக்கறதுக்கும் தான் நான் சொல்றேன். நீங்க கண்டிப்பா இத கவனத்துல கொண்டு உங்களுடைய உடம்பை நீங்க நல்லபடியா பார்த்துக்கோங்க. நீர்ச்சத்து குறைபாடுல இருந்து வெளியே வரணும். எதனால நமக்கு இந்த பிரச்சனை வருதுங்கிறத யோசிச்சு போதுமான அளவு தண்ணீரோ, பழச்சாறுகளோ, இல்ல பழத்துண்டுகளோ எல்லாமே சேர்த்துக்கோங்க. மோர் நிறைய குடிங்க.
இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சேர்த்துக்கிட்டா இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துடலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். தமிழகத்தில் சேகரிக்கப்பட்ட ஒரு புள்ளிவிவர அறிக்கையை கொண்டு தமிழக முஸ்லிம்களின் புரிதலுக்காக ஒரு மதிப்பீட்டை தர விளைகிறேன். தமிழகத்தில் 650 கலை அறிவியல் கல்லூரிகளும் 450 பொறியியல் கல்லூரிகளும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. 650 கலை அறிவியல் கல்லூரிகளில் கிறிஸ்தவ அமைப்பு மற்றும் மிஷனரிகளின் பெயர்களில் இயங்கி கிறிஸ்தவ அடையாளத்தோடு செயல்பட்டு வரும் சிறுபான்மை கல்லூரிகளாக சுமார் 200 கலை அறிவியல் கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதே போன்று சுமார் 90 பொறியியல் கல்லூரிகள் மிஷனரிகள் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பு பெயர் கொண்டு இயங்கி வரும் சிறுபான்மை பொறியியல் கல்லூரிகளாக இருக்கின்றன. இந்து சமய அறக்கட்டளை மற்றும் இந்து சமய வாரியம் மற்றும் திருக்கோயில்களின் அறக்கட்டளை நிர்வாகத்தின் கீழ் 130 கலை அறிவியல் கல்லூரிகளும் 50 பொறியியல் கல்லூரிகளும் இயங்கி வருகின்றன. இந்த புள்ளி விவரத்தை மதிப்பீடு செய்து பார்த்தால் தமிழகத்தில் முஸ்லிம்களின் கல்விப்பணி எவ்வளவு தொலைவில் எவ்வளவு தொய்வில் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தின் பொருளாதாரமும் ஏதோ ஒரு விதமான சமூக மேம்பாட்டிற்கு கல்விக்கு என்று சொல்லி அவை பெரும்பாலும் பரிசு வழங்கலுக்காக செலவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. பயிற்சி மற்றும் திறன் மேம்பாடும் கல்வி மற்றும் கல்லூரி அமைப்பும் ஒரு சமூகத்தினுடைய மிக முக்கியமான கட்டமைப்பு. கேரளாவின் முஸ்லிம்கள் இதை புரிந்து கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக நமது தமிழகத்து தர்காக்கள் உருசு விழாக்களை லட்சங்கள் செலவு செய்து நடத்தி கொண்டிருக்கிறது. கேரளாவில் கடுவாப்பள்ளி ஒரு மிகச்சிறந்த கல்வி புரட்சியை செய்து வருகிறது. இதோ தர்கா செய்யும் கல்வி புரட்சி பற்றி அறிய வேண்டிய அரிய தகவலில் தருகிறார் எழுத்தாளர் குளச்சல் ஆசீம் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். ரமலான் வசந்தம் அறிய வேண்டிய அரிய தகவல்கள் பகுதியில் நாம் இன்று பார்க்க இருப்பது ஒரு தர்கா நிர்வாகத்தின் கல்வி புரட்சி. இந்தியாவில் நாடு முழுவதும் கன்னியாகுமரி முதல் காஷ்மீர் வரை ஆங்காங்கே இறை நேசர்களின் அடக்கத்தலங்கள் உள்ளது. இஸ்லாமிய மார்க்கம் வலியுறுத்தும் உயரிய வாழ்வியலை குர்ஆன் மற்றும் ஹதீஸ் வெளிப்படுத்தும் இம்மை மறுமை சார்ந்த கோட்பாடுகளை மக்களிடம் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து மார்க்கத்தை போதிக்கும் முயற்சியில் ஒவ்வொரு பகுதியிலும் குறிப்பிட்ட சிலரால் அவ்வப்போது தேசம் முழுவதும் நடைபெற்று வந்துள்ளது இஸ்லாமிய வரலாறு நெடுகிலும் காண கிடைக்கும் வரலாற்று உண்மை. அப்படி இறை நேசர்கள் என்னும் அந்தஸ்து பெற்றவர்களுக்கு இறைவன் வழங்கிய மனித சக்திக்கு அப்பாற்பட்ட சக்திகள் மூலம் கராமத் என்னும் அற்புதங்களை நிகழ்த்தியதாகவும் சில இறைநேசர்கள் தங்களது மருத்துவ ஞானத்தால் தீராத நோய்கள் பலவற்றையும் குணப்படுத்தும் வாய்ப்புள்ளவர்களாகவும் இருந்துள்ளனர். இவ்வாறு இறை ஓய்ப்புடன் வாழ்ந்து நல்லதை மட்டுமே ஏவி தீமையை தடுத்து அறிவுறுத்திய இறை நேசர்கள் அவர்களுடைய மரணத்திற்கு பின் அவர்களை அடக்கம் செய்த வளாகங்கள் தர்கா எனும் அந்தஸ்துடன் சிறப்பு பெற்ற இடங்களாக பிற்காலத்தில் உருவானது. அப்படி உருவான தர்கா எனும் அந்தஸ்து பெற்ற அடக்கத்தலங்கள் சில இடங்களில் அவர்களை இறைவனுக்கு நிகராக உருவகப்படுத்தி அனாச்சாரங்களும் இணை வைப்பு போன்ற இஸ்லாமிய மார்க்கம் தடுத்த நிகழ்வுகளும் தொடர்ந்து வந்தது. இதனால் சமூகத்துக்குள் பிளவும் பல்வேறு பிரச்சனைகளும் உருவாகி புதிய புதிய இயக்கங்கள் தோன்றுவதற்கு இந்த வழிமுறை காரணமாக இருந்தது. ஆனால் தென்னிந்தியாவில் பல்வேறு பகுதிகளிலும் இந்த தர்கா நிர்வாகங்களை சில இடங்களில் முத்தவல்லிகள் என்ற பெயரில், சில இடங்களில் சாஹிப்மார்கள் என்ற பெயரில் அந்த அவுலியாக்களுடைய வாரிசுகள் நிர்வகித்து அந்த வருமானங்களை தங்களுடைய குடும்ப
சொத்தாகவே கருதி தங்களை வளப்படுத்துவதற்காகவே அந்த தர்காவிலிருந்து கிடைக்கும் வருமானங்களை அவர்கள் செலவழித்து வந்தனர். அந்த தர்கா அமைந்திருக்கக்கூடிய ஊருக்கோ அல்லது அங்கே வாழக்கூடிய ஏழைகளுக்கோ அந்த தர்கா வருமானத்திலிருந்து எந்த விதமான நலத்திட்டங்களும் மறுவாழ்வு பணிகளும் செய்யாமல் தங்களை வளப்படுத்துவதிலேயே குறியாக இருந்தனர். ஆனால் கேரளாவில் ஒரு புகழ்பெற்ற தர்கா நிர்வாகம் படித்த பட்டதாரிகள் கல்வியாளர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகு மிகப்பெரிய ஒரு கல்வி மறுமலர்ச்சியை அந்த நகரம் முழுவதும் செயல்படுத்தி காட்டிய ஒரு சம்பவத்தை இங்கே இன்றைய அரிய தகவலாக உங்கள் முன் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். கடுவாப்பள்ளி கேரளாவில் திருவனந்தபுரம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் கல்லம்பலம் என்னும் ஊரில் அமைந்துள்ளது. கடுவாயில் தங்கள் ஒலியுல்லா என்ற புகழ்பெற்ற இறைநேசரின் அடக்கஸ்தலம். நாட்டில் உள்ள அனைத்து தர்கா வளாகங்களிலும் நடைபெறும் எல்லா விதமான காரியங்களும், நேர்ச்சை வழிபாடுகள், சியாரத்துகள் உட்பட அனைத்தும் இங்கும் காலங்காலமாக நடைபெற்று வந்தது. கூடவே திருவனந்தபுரம் கொல்லம் தேசிய நெடுஞ்சாலையில் இந்த தர்கா அமைந்துள்ளதால் அந்த வழியாக கடந்து செல்லக்கூடிய அத்தனை வாகனங்களும் அங்கே நிறுத்தி உண்டியலில் காணிக்கை போட்டு விட்டுத்தான் கடந்து செல்வது காலங்காலமாக வாடிக்கை. ஏறக்குறைய 75 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த நடைமுறை இருந்து வந்ததும் அங்கேயும் அந்த உண்டியல் வருமானம் முறைப்படி கணக்குகள் இல்லாமல் நிர்வாகத்துக்கு வருபவர்கள் தங்களை வளப்படுத்துவதிலேயே அந்த வருமானத்தை பயன்படுத்தி வந்தனர். ஆனால் 1985ஆம் ஆண்டு அந்த கடுவாத்தங்கள் ஒலியுல்லா ஜமாத் நிர்வாகத்திற்கு 1985 தேர்தல் மூலம் ஒரு புதிய நிர்வாகம் தேர்வு செய்யப்பட்டது. அந்த நிர்வாகத்தில் இளைஞர்களும் அரசு துறைகளில் பணியாற்றும் கல்வியாளர்களும் கொண்ட அந்த நிர்வாகம் தங்களுடைய இந்த தர்கா மூலம் கிடைக்கும் வருமானத்தை தங்கள் மஹல்லாவை எப்படி மேம்படுத்துவது என்று தீர்மானித்து அங்கே கமிட்டியில் வைத்தபோது முதலில் மிக பலமான எதிர்ப்பு குரல்கள் அங்கே ஒலித்தது. ஆனால் அவர்களை அனைவரையும் அழைத்து சமாதானப்படுத்தி அந்த உண்டியல் மூலம் வரக்கூடிய வருமானத்தை 2 பங்காக பிரித்து 1 பங்கு தொகையை வழக்கம் போல ஜமாஅத்து நிர்வகிக்கவும், ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும், அந்த தர்காவை பராமரிக்கவும் செலவிடுவதோடு இன்னொரு பங்கை கல்வி மருத்துவ மேம்பாட்டுக்காக செலவு செய்யலாம் என்று அவர்கள் ஆலோசித்து ஒரு முடிவுக்கு வந்தனர். இந்த முடிவை ஜமாஅத்தின் உள்ள மொத்த மக்களும் அங்கீகரித்ததோடு அவர்களுடைய தீர்மானத்திற்கு செயல் வடிவம் கொடுப்பதற்காக கடுவாத்தங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் KTCT என்னும் பெயரில் ஒரு அறக்கட்டளை பதிவு செய்து ஊரில் உள்ள மொத்த உறுப்பினர்களையும் அந்த அறக்கட்டளையில் அங்கத்தினர்களாக அவர்கள் இணைத்தனர். அந்த KTCT என்று சொல்லக்கூடிய அறக்கட்டளையின் மூலம் முதலாக 1985 அந்த தர்கா நிர்வாகம் சார்பில் கல்லம்பலம் என்னும் ஊருக்கு அருகில் உள்ள சாத்தனூர் என்னும் பின்தங்கிய கிராம பகுதியில் ஒரு சிறிய மருத்துவ கிளினிக் ஆரம்பித்தனர். அந்த மருத்துவ கிளினிக் கடந்த 40 ஆண்டுகளில் படிப்படியாக வளர்ச்சி பெற்று இன்றைய சூழலில் 250 படுக்கை வசதிகளுடன் பெருநகரங்களில் கிடைக்கக்கூடிய அத்தனை மருத்துவ வசதிகளையும் கொண்ட ஒரு KTCT மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக அது வானளாவ அளவில் வளர்ந்து உயர்ந்து அந்த பகுதி மக்கள் அனைவருக்கும் குறைந்த கட்டணத்தில் உயர்ந்த சிகிச்சை அளிக்க வருவது வியப்புக்குரிய தகவல். அது மட்டுமல்ல, அதே தொடர்ந்து ஒவ்வொரு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கமிட்டி நிர்வாகங்கள் மாறி புதிதாக வந்தவர்கள் முந்தைய நிர்வாகம் செய்த சாதனைகளை முறியடிக்குவதற்காக அவர்களும் திட்டம் தீட்டி ஆரம்பித்ததில் முதலில் ஒரு ஆரம்ப கல்வி நிலையம் அவர்கள் துவங்கி அந்த ஆரம்ப கல்வி நிலையம் படிப்படியாக வளர்ந்து தற்பொழுது அந்த தர்கா KTCT என்ற பெயரில் தர்காவை நிர்வகிக்கும் அந்த நிர்வாகத்தின் கீழ் KTCT என்ற பெயரில் KTCT மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், KTCT
ஹையர் செகண்டரி ஸ்கூல், கேடிசிடி பாராமெடிக்கல் காலேஜ், கேடிசிடி நர்சிங் காலேஜ், கேடிசிடி டீச்சர் ட்ரைனிங் காலேஜ், கேடிசிடி கம்ப்யூட்டர் இன்ஸ்டிடியூட், கேடிசிடி கலை அறிவியல் கல்லூரி மற்றும் கேடிசிடி இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி உட்பட 10க்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்கள் அந்த வளாகத்தில் துவங்கப்பட்டு பல்லாயிரம் மாணவர்கள் படிப்பதுடன் சுமார் 700 பேருக்கு ஒரு தர்கா நிர்வாகம் வேலை வாய்ப்பு வழங்கியுள்ளது என்பது நினைத்து பார்க்க முடியாத மகத்தான சாதனை. இது போக இந்த நிறுவனங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய உபரி வருமானத்தின் மூலம் ஒரு பிரம்மாண்டமான ஆடிட்டோரியம், கேடிசிடி ஆடிட்டோரியம் என்ற பெயரில் ஒரு திருமண அரங்கமும் கட்டப்பட்டு அதன் மூலமும் அந்த தர்கா நிர்வாகத்திற்கு வருமானங்கள் வந்து போகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த இத்தனை கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனை உட்பட அந்த தர்கா நிர்வாகத்திற்கு தேவைப்படக்கூடிய புத்தகங்கள், ரசீது புத்தகங்கள், இன்ன பிற விஷயங்களை அச்சிடுவதற்கு கேடிசிடி ஆப்செட் பிரஸும் அவர்கள் அங்கே துவங்கி நடத்தி வருகின்றனர் என்பது நாம் கண்கூடாக இப்பொழுது பார்த்து வரக்கூடிய ஒரு அறிவு புரட்சியும் கல்வி புரட்சியும் இணைந்த ஒரு வளர்ச்சி. 40 வருடங்களில் ஒரு தர்கா நிர்வாகமால் பல்லாயிரம் பேர் படிப்பதற்கும் தொழில் செய்வதற்கும் 750 மேற்பட்டவர்களுக்கு வேலை வாய்ப்பும் வழங்க முடியும் என்று சொன்னால் 100 ஆண்டுகளுக்கு மேலாக நமது மாநிலத்தில், நமது பகுதியில் இதுபோல இருக்கக்கூடிய தர்கா நிர்வாகங்களை நிர்வகிப்பவர்கள் மாற்றி யோசித்து அந்த அவுலியாக்களின் வாரிசுகள், பரம்பரை டிரஸ்டிகள், முத்தவல்லிகள் என்று பொறுப்பு வகிப்பவர்கள் அந்த வருமானத்தை பொதுமக்கள் பயன்படுத்துவதற்காகவும் அந்த பகுதிகளினுடைய வளர்ச்சி, அந்த பகுதி மக்களுடைய மறுமலர்ச்சிக்காக திட்டமிட்டு பயன்படுத்தினால் ஒவ்வொரு ஊரும், ஒவ்வொரு தர்காவை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளும் வளர்ச்சி பெறும், கல்வி மறுமலர்ச்சி பெறும், தொழில் புலர்ச்சி ஏற்படும், விதவைகள், ஆதரவற்ற பெண்களுக்கு தொழில்கள், சுய தொழில்கள் உருவாக்கி வளமான எதிர்காலத்தை அவர்களுக்கு திட்டமிட்டு வழங்குவதற்கு வாய்ப்புகள் அமையும். அதே போல பிற சமூகத்தின், முஸ்லிம் அல்லாத ஏனைய சமூகத்தின் ஆன்மீக அமைப்புகள் தங்களது அடுத்த தலைமுறையின் கல்வி, வேலைவாய்ப்பு சார்ந்து திட்டமிட்டு வெற்றியை சுவைத்து வரும் நிலையில் இஸ்லாமிய ஆன்மீகம் பேசுபவர்கள் தர்கா வருமானத்தை தங்களது குடும்பத்தின் வளத்திற்காக மட்டுமே பயன்படுத்தி வருவது அவர்களுக்கு சமூகத்தின் மீதான அக்கறை இன்மையையே காட்டுகிறது. இது கடந்த காலங்களில் நடந்த தவறுகளை இனி மேலும் பேசி பிரயோஜனமில்லை. இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களில் அந்த கடுவாயில் தங்கள் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் KTCT.com என்று இணையதளத்தில் போய் தேடினால் அந்த கேடிசிடி தர்கா நிர்வாகம் நடத்தக்கூடிய அத்தனை கல்வி நிலையங்களும் அவர்களுடைய நிறுவனங்களுடைய பட்டியல் அங்கே இருக்கும். அதை ஒரு முன்மாதிரியாக கொண்டு நம்முடைய பகுதியிலும் ஒவ்வொரு நிர்வாகங்களும் சிறிய சிறிய மருத்துவமனைகள், குறைந்தபட்சம் ஒரு கிண்டர் கார்டன் பள்ளிக்கூடமாவது அந்த ஒவ்வொரு அவுலியாக்களின் பெயரால் நிறுவுவதற்கு முன்வர வேண்டும். இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பகுதிகளிலும் பல்லாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வக்ஃபு நிலங்கள் பல்வேறு நபர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டு முஸ்லிம் சமுதாயத்திற்கு பயன்படாமல் இருக்கும் நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் அவற்றை மீட்க முயற்சிப்பதோடு திட்டமிட்டு செயல்பட்டால் அடுத்த 10 ஆண்டுகளில் மிகப்பெரிய சமூக பொருளாதார மறுமலர்ச்சி இறையருளால் ஏற்படும் என்பது உறுதி. அஸ்ஸலாமு அலைக்கும். அரசியல், சினிமா, வர்த்தகம் எல்லாம் அழகாய் கொண்டு சேர்த்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். திருமண விளம்பரம், ஓர்டிங் போர்டுகள், உடனடி பேனர்கள் செய்திட மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர். மெகா டிஜிட்டல் ஃபிளெக்ஸ் அண்ட் பேனர், மவுண்டோ, அடையார், கோயம்பேடு மற்றும் திருவொற்றியூர். போன் 9400074466. ரமலான் மாதத்தில் மட்டுமல்ல, முஸ்லிம்கள் வாழ்வில் எல்லா நாட்களுமே கொஞ்சம் தாராள மனப்பான்மையோடு உணவையும் ஏனைய செலவு பொருட்களையும் உபயோகம் செய்பவர்கள். இதில் உபயோகத்திற்கு போக அதிகம் வீண் விரயமாக மாறிக்கொண்டிருக்கும்.
கல்யாண வீடுகளில் கூட ஒரு பந்தியில் தேவைக்கான உணவு வழங்காமல் உணவுகளை அள்ளி வழங்கி வைத்து அவை வீண் விரயமாவதை நாம் இலைகள் தூரம் பார்க்க முடியும். தொடர்ச்சியாக பல இடங்களில் இந்த வீண் விரயங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். இப்போது ரமலான் நாட்களில் கூட இஃப்தாரில் உணவு பதார்த்தங்களை அடுக்கி கொடுத்து அவை சாப்பிட முடியாமல் ஆங்காங்கே போடப்பட்டு வீண் விரயமாகி வருவதை பார்த்திருப்போம். இஸ்லாம் உண்ணுங்கள், பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் என்று எச்சரித்திருக்கிறது. இதோ வீண் விரயம் செய்யாதீர்கள் என்றும் தலைப்பில் உரை வழங்குவதற்காக குளச்சல் ஓரியன் மெட்ரிக் பள்ளி மாணவி ஐனா. அஸ்ஸலாமு அலைக்கும். என் பெயர் ஐனா. நான் ஓரியன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 2ஆம் வகுப்பு படிக்கிறேன். இங்கு பேச வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி கூறி என்னுரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் கண்ணியமிக்க நல்லடியார்களே, நமது வாழ்வில் நம்மால் கவனிக்கப்படாமலே நடக்கிற ஒரு பெரிய பாவம் இருக்கிறது. அது என்னவென்றால் அதுதான் வீண் விரயம். அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், உண்ணுங்கள், பருகுங்கள், ஆனால் வீண் விரயம் செய்யாதீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் வீண் விரயம் செய்பவர்களை விரும்ப மாட்டான். ஆனால் நாம் இன்னைக்கு எவ்வளோ வீண் விரயம் செய்கிறோம் தெரியுமா? இஃப்தார் என்ற பெயரில் மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக பலவித உணவுகளை மேஜையில் பரப்பி அழகு பார்த்துவிட்டே சாப்பிட முடியாமல் குப்பைகளில் கொட்டுகிறோம். இது மட்டுமா, கல்யாண வீடுகளில் ஆடம்பரம் என்ற பெயரில் எவ்வளோ உணவுகளை தேவையில்லாமல் பரிமாறி வேண்டாம் என்று குப்பையில் கொட்டுகிறோம். இவ்வளோ வீண் விரயம் செய்கிறோம் என்று எந்த குற்றமும் இல்லாமல் நடந்து கொள்கிறோம். அல்லாஹ் கூறுகிறான், வீண் விரயம் செய்பவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள் என்று சிந்தித்து பாருங்கள். வீண் விரயம் என்பது சாதாரண குற்றம் அல்ல, அது ஷைத்தானின் வழியை பின்பற்றுவதாக அல்லாஹ் எச்சரிக்கிறான். அது மட்டுமா, தண்ணீரையும் தேவையில்லாமல் வீணாக்குகிறோம். பைப்பை திறந்தவுடன் தண்ணீர் தாராளமாக வருவதால் திறந்துவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ இடங்களில் தண்ணீர் இல்லாமல் மக்கள் கஷ்டத்தில் இருக்கும் இந்த நேரத்தில் நாம் வீண் விரயம் செய்வதை இன்னும் நிறுத்தவில்லை. அது போன்ற ஒரு மாதம் கஷ்டப்பட்டு வியர்வை சிந்தி சம்பாதிக்கும் பணத்தை கூட ஒரே நாளில் தேவையில்லாதவற்றாக செலவழித்து கடனாளியாகி விடுகிறோம். அது மட்டுமல்ல, நமது நேரத்தையும் வீணடித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், நமக்கு கிடைத்திருக்கும் நேரங்களை கூட சரியாக நல்ல வழியில் பயன்படுத்தாமல் அதிகமாக தீய வழியிலே செலவிட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் நமக்கு வழங்கிய நிஹ்மத்களுக்கு நாம் தான் பொறுப்பு. நம்முடைய கண், காது, உடல், செல்வம், நேரம் என அனைத்துக்கும் நாளை கணக்கு கேட்கப்படும். ஆகவே இனி எந்த வீண் விரயமும் செய்யாதவர்களாக அல்லாஹ் அருள் புரிவானாக என பிரார்த்தித்தவளாக விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு 30 நாட்கள் எல்லாம் சரியாக இருந்தது. நமது நோன்பு எல்லாவற்றையும் சரியாக வைத்திருந்தது. நாம் சரியாக வணக்க வழிபாடுகளை செய்தோம். நாம் இறைத்துவத்தோடு இறைப்பற்றோடு இருந்தோம். நல்லனவற்றை பேசினோம், நல்லனவற்றை கேட்டோம், நல்லனவற்றை சிந்தித்தோம், நல்லனவற்றை செயல்படுத்தினோம். 30 நாட்கள் உதவி என்று வந்தவருக்கு வாரி வழங்கும் வல்லன்மையோடு இருந்தோம். ஏதேனும் தேவைப்பட்டால் ஓடி சென்று கொடுத்தோம். ரமணானில் நாம் செய்வதற்கு 1ற்கு 10 இறைவன் நன்மை தருவான் என்பதற்காக எல்லாவற்றிலும் முந்திக் கொண்டு நின்றோம். இதோ இந்த ரமலான் இவை எல்லாவற்றையும் செய்ய வைத்தது 30 நாட்களுக்காக அல்ல. எல்லா நாட்களிலும் நாம் இறைப்பற்றோடு இருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் நாம் தவத்தோடு இருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் நாம் இறைப்பற்றுதலும் பேணுதலோடும் இருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் உண்மையோடு இருக்க வேண்டும். எல்லா நாட்களிலும் அறம் செய்ய வேண்டும். இதோ எல்லா நாட்களிலும் நன்மை செய்க என்னும் தலைப்பில் இன்றைய நன்னிமா வீட்டு திண்ணை உரையாடலை தருகிறார் எழுத்தாளர் முதுவை சம்சுல் ஹுதா பானு அவர்கள். இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்லாஹ் உதவியை கொண்டு நோன்பை சிறப்பாக பிடிச்சி
சங்கையான இந்த நாளில் திராவியா தஸ்பி நபிலு தொழுகை அம்மா கடைசி 10 பாவ மன்னிப்பை கேட்டு கேட்டு அழுது அல்லாட்ட துவா செஞ்சோம். இனி திராவியா தொழுகை அடுத்த நோம்புலதான் நம்மளை தேடி அல்லாஹ் கொண்டு வந்து கையில் வந்து கொடுப்பேன். அப்படின்னா இந்த 1 மாத தொழுகை நம்மளை அடுத்த திராவியா தொழுகை வார வரைக்கும் அல்லாஹ் உதவியை கொண்டு நமக்கு எந்த இடைவெளியும் இல்லாமல் இதே மாதிரி நாம் இருக்கணும். நம்மளுக்கு அந்த இடைவெளியே எல்லாம் வந்துக்கிட்டு எதுக்கு மூட்டு பெரிய இடைவெளி கொடுத்துருக்கேன்டா, இந்த 1 மாதம் உங்களுக்கு பயிற்சி மாதிரிக்கு கொடுத்துருக்கேன். இந்த பயிற்சியை கொண்டு நீங்கள் அடுத்து வாழ்கிறதுக்குள்ள வாழ்க்கை எப்படி அப்படின்ட்டு இந்த துனியா வாழ்க்கையை நீங்கள் வாழணும்னு அல்லாஹ் தஆலா நம்மளுக்கு சொல்லியிருக்கேன். இந்த இடைவெளியை இந்த துனியா வாழ்க்கையோட பறிச்ச மாதிரி நம்மளுக்கு பாவ மன்னிப்பு கேட்டு அல்லாட்ட பாவத்தை மன்னிப்பு அப்படி கேட்டு அழுது கடைசி 10 எல்லா பாவமும் மன்னிக்கப்பட்டுருச்சு. ஆமாம், லேசாக அதெல்லாம் எடுத்துக்கப்படாது. அப்புறம் அடுத்த ஆட்டத்தை ஆடிக்கிட்டு தெரியக்கூடாது. ஆமாம், ஏன்னா நபுசு துடிச்சுக்கிட்டு இருக்கோம் உள்ளே வர்றதுக்கு. ஆமாம், ஈமானை கெடுக்கிறதுக்கு அந்த நபுசு இருக்கே, அது அப்படி அலையும் நம்மளை தேடி தேடி ஓடி வந்து அப்படி வரும். நம்ம தான் அதை என்ன செய்யணும், தள்ளி நிப்பாட்டிடணும். நபுசை நம்மளுக்கு 20 மலக்குகளும் நம்மளுக்கு தோளில் இருக்காக. ஆமாம், நம்ம நினச்சிக்கிட்டு தெரியுறோம் நம்ம செஞ்சு போடலாம் தப்பு தப்புண்டாவே அப்படின்ட்டு கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க மக்கா. இந்த துணியா ஒரு சோதனை காலம். அந்த சோதனையில் எந்த பாவத்தையும் தப்பையும் நம்ம விழுகாமல் நம்மளை காத்து நம்ம சுற்றி உள்ள மக்களையும் சேர்த்து காக்கணும். ஆமாம், நோம்பு நாள் மாதிரி தான் மற்ற வர்ற நாள் பூராமே நமக்கு துணியாவோட வழித்துணைக்கி ஒவ்வொரு நோம்பும் நம்மளுக்கு கை பிடிச்சி இந்தாங்கண்டு பத்திரமா ஒரு பொக்கிஷத்தை கொடுக்குது. அல்லாஹ் கொடுக்க வைக்கிறேன். அப்போ அதை நம்ம பிடிச்சிக்கிறோம். அல்லாவோட 100 ஒளி அது. இந்தாங்க ஒளியவா இருங்கன்னு நம்மளுக்கு அல்லாஹ் நம்ம கையில் பெரிய பொக்கிஷத்தை நம்ம பொக்கிஷ பொட்டியை கொடுத்துட்றேன். அந்த பொட்டியை திறக்காமல் பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டு தெரியக்கூடாது. அந்த பொட்டியை திறந்து பார்த்து இந்த 30 நாள் நம்ம என்ன பண்ணணும், நம்ம இனி எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து கற்றுக்கிறணும். எல்லா புத்தகத்தையும் பொட்டிகளை வச்சு பூட்டி வச்சுக்கிட்டோம்டாக்கா படிக்கிறது எப்படியே அதையாவது வச்சுக்கோங்க. ஆமாம், எப்போவுமே நம்ம அதை துணை பிடிச்சிக்கிறணும். ஈமானோட நம்ம இருக்கணும். நபுசை விட்டு விலகணும்னா அடக்கிக்கிட்டு கிடக்கக்கூடாது மனசை. அதை லேசாக காற்று போல் கடந்து போயிடணும். நபுசு வரும், இந்தா தள்ளு போ, நீ வந்தா நான்லாம் எதுக்குமே அசைய மாட்டேன் அப்படின்ட்டு நம்மளுக்கு 5 புலனையும் அடக்க தெரியணும். வாசம் வரும், நாவில் எச்சி ஊறும், காதில் கண்டதையும் கேட்க சொல்லணும். நம்ம எதுக்குமே ஆட்டுப்படக்கூடாது. ஆமாம், உடை இருப்பிடம் அடிப்படை தேவை நம்மளுக்கு. அதை அல்லாஹ் கொடுத்துக்கிட்டாண்டா அது போதும் நம்மளுக்கு. அதில் இருந்து 2 பேத்துக்கு நம்மளால் நல்லது செய்ய முடியும். ஆமாம், செஞ்சிடணும். சக்காத்து இந்த நோம்பில் வாங்குகிற சூழலை அல்லாஹ் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துருந்தாண்டாக்க அடுத்த வருஷம் இந்த சக்காத்தை நம்ம இன்னொருத்தருக்கு கொடுக்கணும்னு நம்ம என்ன செய்யணும், சங்கல்பம் எடுக்கணும். சங்கல்பம் எடுத்தாட்டே அப்போ நம்மளுக்கு அடுத்த வருஷம் நம்ம 2 பேர்த்துக்கு கொடுக்க முடியும். நம்ம சக்காத்து வாங்குறவங்களாவே இருக்கக்கூடாது. வாங்குறத அல்லாஹ் வச்சுட்டாலும் அடுத்து கொடுக்குற மாதிரி நம்மளை வச்சு நம்ம செய்யணும். ஆமாம், அல்லாஹ் யாரையும் அப்படிலாம் வச்சிட மாட்டேன். சக்காத்து கொடுக்கணுன்னு வைராக்கியம் வைக்கணும். புண்ணிய கணக்கை ஏற்றிக்கிட்டே போகணும். நம்மளால் அடுத்தவங்க கஷ்டப்படவே கூடாது. வருஷத்தில் 1 மாதம் நமக்கு கற்றுத்தர்ற பாடம் வருஷம் முச்சூடு நம்மளுக்கு பயன்படணும். இந்த வெளிநாட்டுக்கு போகிற மக்கள் அவங்க உடம்பு உடையாமல் இந்த வைத்தியம் பார்க்கப்படாத பாடுபட்டப்போ அங்கே இருக்கிற மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவுறாங்க. அதில் என்ன மதம் ஜாதிண்டா பார்க்குதுங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி செய்கிறாங்க. அதில் மௌத்தாப்புறம் மக்களும் இருக்காகம்மா, என்ன ராஜீவன். ஆமாம், அப்படியும் இருக்குதுங்க. அங்கேயே அவங்களுக்கு மௌத்தை அடக்கிறவங்களும் எல்லாம் சேர்ந்து அடக்குறாங்க. அனுப்பி அந்த உடம்பை சொந்தக்காரவளுக்கு சுருத்துக்காரவளுக்கு அனுப்பி வைக்கிறது லேசான காரியம் நினைக்கிறியே, அது எவ்வளோ பெரிய காரியம். அதெல்லாம் எப்படி மனசுக்குள்ளே உருவாகுது. ஆமாம், அல்லாவோட அந்த பயம் அது இருக்கிற தக்குவா அது இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த மனசுக்குள்ளே அதெல்லாம் உருவாகுது. வெளிநாட்டில் போய் சம்பாத்தியத்தை மட்டும் பண்ணிக்கிட்டு காசை சேர்த்துக்கிட்டு இருக்கோம்டா நினைக்கிதுங்க பாருங்க.
எவ்வளவு அல்லாவோட நாட்டத்தை தேடி அதுக்கு செய்யுதுங்க, அழுது துவா கேட்குதுங்க, எத்தனை மக்களுக்கு கேட்குதுங்க. அப்போ நம்ம எப்படி இருக்கணும்னு இதில் தெரிஞ்சுக்கோங்க. குடும்பத்தில் உள்ள நம்ம என்ன செய்யணும், வர்ற இறன வரக்கத்தை அல்லாஹ் கொடுத்தாலும் ஆடிடக்கூடாது, அல்லாஹ்தாலா சோதிச்சாலும் நம்ம தவங்கிடக்கூடாது. அல்லாவோட சோதனை, அல்லாவோட பறக்கத்து எப்பவும் கிடைக்கணும். நம்ம மனசை திடாத்திரமாக வச்சுக்கிறணும். ஆமாம், இறக்க நகரன்னு ஊறும். ஆமாம், அல்லாவோட சோதனை வந்தாலும் அல்லாஹ்தாலா பக்குவப்படுத்த கொடுத்த இந்த 30 நாளையும் நம்ம பிடிச்சி வச்சுக்கிறணும். ஆமாம், காடி கஞ்சினாலும் மூடி குடிச்சுக்கிறணும்மா. சும்மா யார்கிட்டைக்கு அப்படிலாம் நம்மளோட விஷயத்தை எதையும் சொல்லவே கூடாது. கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் 1-5 மினிட் மட்டும் கம்முடு வாய் விட்டுட்டு இறைவன்ட்ட மட்டும் சொல்லிட்டு அல்லான்னு இருந்துடணும். அவனோட பறக்கத்து இந்த ரகுமத்து வர 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 அல்லாவோட ரகுமத்தை கேட்கணும் நம்ம. அப்புறம் அல்லாவோட பறக்கத்து தன்னால நம்மளை சேரும். ஏழை இந்த தெருவில் தூய்மையாக வச்சுக்கிற அந்த அனாதை இந்த வயசானவங்க அவங்கள நோம்பில் மட்டும்தான் உதவுறோம் அப்படிலாம் நினைக்கப்படாது. நோன்பு முடித்த பிறகு நம்மளுக்கு இது நோன்பு காலம், பயிற்சி காலம். அப்போ நோம்பு முடிச்சுட்டு நம்ம அதை செய்யணும்ல, அதுதானே கேடயம், நோம்பை காக்கிற கேடயம். இறையச்சம், பாவ மன்னிப்பு, ஒழுங்கு, ஒழுக்கம், கட்டுப்பாடு, பரிவு, கண்ணியம், பொறாமையே இல்லாத மனசு. இந்த நோம்பில் தானே நம்மளுக்கு அப்படியே ஒளிவு படித்து இந்த இருதயத்தை தூய்மைப்படுத்தி வச்சுப்பிட்றியா. அப்போ அது எம்போட்டு பெரிய விஷயம். நோம்பை பிடிச்சி நோம்போட நம்மையில் நம்ம தேடி வாழ்க்கையை பிடிச்சிக்கிறணும். அந்த நோம்பை நன்மையோட வாழ்க்கையை கையில் பிடிச்சி அழகாக நம்ம கடந்து போகணும். இந்த அவங்க அந்த சேலை வாங்கிட்டாங்க, இவங்க இந்த வீடு வாங்கிட்டாங்க, இந்த அவங்க அந்த சொத்து வாங்கிட்டாங்க, இந்த இவங்க நகை வாங்கிட்டாங்கலாம் இருக்கக்கூடாது. அந்த அவங்க எப்படி விவாதத்தாலியாக இருக்காங்க, இந்த இவங்க எப்படி பொறுமை சவுரோடு இருக்காங்க, இந்த அல்லாவோட திக்குரோட அந்த அவங்க எப்படி இருக்காங்க, அப்படித்தே நம்ம பார்க்கணும். ஆமாம், நான் இந்த 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 மாதிரி எண்ணமே நம்ம வாயிலே வரவே கூடாதுமா. கண்மணி நாயங்க கடைசி வர அன்னைக்குள்ள பறக்கத்தை அன்னைக்கு நாளைக்கு அப்படியே உண்டுட்டு அடுத்த நாளை நினைக்கவே இருக்க மாட்டாங்களாம். அடுத்த நாள் கொடுத்துருவாங்களாம். அடுத்த நாள் எதுவும் இருக்காது, அல்லாஹ் கொடுப்பேங்கிற ஒரே நம்பிக்கையோடு இருந்தாகலாம். அப்போ பறக்கத்து தன்னால் நம்மளுக்கு அல்லாவோட அவங்க ரகுமத்தை தேடும்போது பறக்கத்து தன்னால் வந்திருந்தேனே. ஆமாம், குடும்பத்தோடு அவங்க நடந்துக்கிட்டாலும் உலகத்துக்கும் சொன்னாங்க, குடும்பத்தையும் செயல்பட வச்சாங்க. வாருங்க, அவங்க எப்படியாப்பட்ட இருந்து நம்மளுக்கு அல்லாஹ் கொடுத்து நம்மளுக்கு இறக்கி வச்சிருக்கேம்மா நபி. அவங்க நம்மக்கிட்ட கொண்டு சேர்ந்த இந்த இறுதி தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட நம்மளுக்கு எவ்வளவு சஹாபாக்களுக்கு கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ஒரு மாண்பை நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த நோம்பில் இந்த பதிரு போரில் அந்த சஹாபாக்க நோம்பை வச்சுக்கிட்டு போராட்டம் பண்ணி அல்லாஹ் எப்படி அவங்களுக்கு வெற்றியை கொடுத்தேன், அதுதே நம்மளோட வாழ்க்கைக்கு எப்பவும் நம்மளுக்கு வெற்றி கொடுப்பேன். இறை நம்பிக்கை, இறை அச்சம் மனசில் எப்போவுமே இருக்கணும். ஆமாம், ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இசை முரசு இணைய வானொலி அன்பு நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாமிக் மாடல் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவிதாங்கோடு. மிகச்சிறந்த கட்டமைப்பு, ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தனித்தனியே விசாலமான வகுப்பறைகள், தொழுகை கூடங்கள், எழில் கொஞ்சம் 2 விளையாட்டு மைதானங்கள், அடிப்படை வசதிகள் அனைத்தும் நேர்த்தியாக அமைய பெற்ற கல்வி நிறுவனம். மாவட்ட மற்றும் மாநில அளவில் உயர் மதிப்பெண் பெறுவதுடன் நபிகள் போதித்த நற்குணத்துடன் உங்கள் குழந்தைகள் LKG முதல் +2 வரை கல்வி கற்று பயன்பெற உங்கள் குழந்தைகளை சேர்த்திடுவீர். 4 பாடப்பிரிவுகளில் +1 அட்மிஷன் நடைபெறுகிறது. For admission, contact Islamic Model Metric Higher Secondary School, திருவிதாங்கோடு, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். தொடர்புக்கு செல் 6382388242. இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியாக நாளும் ஒரு அழகான பிரார்த்தனையை சென்று நிறைவு செய்ய சித்தார்கோட்டை முகமதியா மேல்நிலைப்பள்ளி மாணவி அப்சானா நிஹான் அவர்கள். இசைமுரசு FM இனிய வானொலி நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் அப்சர் நிகார் 8ஆம் வகுப்பு முகமதியா மேல்நிலைப்பள்ளி சித்தார்கோட்டை ராமநாதபுர மாவட்டம். நாளும் ஓர் நல்லதோர் பிரார்த்தனை. அல்லாஹும்ம சல்லி அலா சையதினா முஹம்மதின் ஒலா ஆலி சையதினா முஹம்மதின் ஓ பாரிக் ஓ சல்லிம். யா அல்லாஹ், பூமியை விரித்தவனே,
எங்களின் அழைப்பை நிராகரிக்கப்படாததாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக ஆக்குவாயாக. எண்ணில் அடங்காத அருட்கொடைகளை அளிப்பாயாக. அடைக்கப்படாத சொர்க்கத்தின் வாசல்களை எங்களுக்கு திறந்து விடுவாயாக. எங்களின் பலவீனத்தின் மீது இரக்கம் கொள்வாயாக. நாங்கள் செய்யும் பாவங்களுக்கு தண்டனையாக நாங்கள் உன்னை மறந்திருக்கும் நிலையை உண்டாக்கி விடாதே. யா அல்லாஹ், நாங்கள் தவறு செய்ய முனையும் பொழுதே எங்களை தடுத்து நேர்வழியில் செலுத்துவாயாக. யா அல்லாஹ், இன்றைய மாலை நேரத்தில் விசாலமான வாழ்வாதாரங்களை, உண்மையான நம்பிக்கையை, உள்ளச்சமுடைய உள்ளத்தை, பயனுள்ள கல்வியை, ஏற்றுக்கொள்ளப்பட்ட நல்ல செயல்களை அளிக்க உன்னிடம் கேட்கிறேன். எங்கள் இரட்சகனே, நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம். எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருளச் செய்வாயாக. நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், இவ்வுலகத்தின் சோதனையிலிருந்தும் மறுமையின் வேதனையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. நீயே கிருபையாளர்களுக்கெல்லாம் கிருபையாளன். யா அல்லாஹ், உன்னிடத்தில் சொர்க்கத்தை வேண்டுகிறோம், நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ், உன்னிடத்தில் எங்கள் பாவங்களுக்காக தௌபா செய்கிறோம். எங்கள் பாவங்களை ஏற்று மீண்டும் பாவத்தின் வழியில் செல்லாமல் எங்களை தடுப்பாயாக. நீ தௌபாவை ஏற்றுக்கொள்பவனாகவும் கிருபையாளனாகவும் இருக்கிறாய். யா அல்லாஹ், உன்னுடைய அருட்கொடையிலிருந்து அழகிய வாழ்வாதாரங்களை வழங்குவாயாக. நீ வாழ்வாதாரங்களை வழங்குபவர்களில் சிறந்தவனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், எங்களுக்கு உலகின் நலன்களையும் மறு உலகின் நலன்களையும் விதித்திடுவாயாக. நீயே உலகிலும் மறுமையிலும் எங்களுக்கு பாதுகாவலனாக இருக்கிறாய். யா அல்லாஹ், நாங்கள் வாழ்கின்ற காலமெல்லாம் உனக்கும் உன்னுடைய ரசூலுடைய கட்டளைக்கும் கட்டுப்பட்டு மரணிக்கின்ற பொழுது கூட உனக்கு கட்டுப்பட்டவர்களாகவே எங்களை மரணிக்க செய்வாயாக. இன்றைய நாளை எங்களுக்கு பலனுள்ளதாக ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எனக்கு உன்னுடைய நன்மைகள், ரிஜிக் மற்றும் பாக்கியங்களின் வாசல்களை நாங்கள் அறியாத புறத்திலிருந்து திறந்து விடுவாயாக. யா அல்லாஹ், என்னையும் என் குடும்பத்தாரையும் தொழுகையை சரிவர நிறைவேற்றுபவர்களாக ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், இணை வைப்பிலும் தள்ளுகின்ற ஏழ்மையை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுகிறோம். யா அல்லாஹ், எங்களையும் எங்கள் பெற்றோர்களையும் முஸ்லிமான அனைவரின் பாவங்களையும் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களின் ஈமானை உறுதிப்படுத்து எங்களின் உள்ளத்தை தக்வாவால் நிறைவு செய்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹசனத்தோ வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தோ வக்கினா அதாபென்னா. அல்லாஹும்ம சல்லி வசல்லிம் அலா முஹம்மதின் வலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலக தமிழ் இதயங்களில் இடம் பிடித்த இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலியில் சிறு குறு வணிகர்கள், வியாபாரிகள் குறைந்த கட்டணத்தில் விளம்பரம் செய்ய தொடர்பு கொள்ளலாம். இயக்குனர் இசைமுரசு எஃப்எம் இணைய வானொலி 9080475780. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து தகவல்களும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். இந்த நிகழ்ச்சியின் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த நேயர்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நன்றியும் சலாமும் பெருநாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி குறித்த உங்களின் மேலான கருத்துக்களையும் விமர்சனங்களையும் வாட்ஸ்அப் மூலமாகவும் சோஷியல் மீடியா கமெண்ட்ஸ் வழியாகவும் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்தவர்களுக்கும் பங்கேற்றவர்களுக்கும் நன்றி சொல்லி மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை சலாம் சொல்லி விடைபெறுகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். புனிதமான ரமலான், வல்லோனின் வரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். அல்லாஹ்
அல்லாஹ்வின் அருள் பொங்கும் புனிதமான ரமலான், வல்லோனின் பரிசை ரஹ்மத்தெல்லாம் சொரியும் ரமலான். இணையதள தேரிலேறி உலகெல்லாம் வலம்பெறும் இசை முரசு வானொலி. இது இதயங்களை இணைக்கும் வானொலி.